சுனிதா பாரதி ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் கேட்க போகும் கதை அதிரல் தாங்கும் பாதிரி. மேலும் பல தமிழ் கதைகளை கேட்க எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதிரல் தாங்கும் பாதிரி அத்தியாயம் 16. என்ன நடந்தது என்று ஒரு வார்த்தை கூட கேட்காத தந்தை அறைந்திருக்க கோபத்தை தாண்டி வெறுமைதான் சூழ்ந்து கொண்டது கனகா மனதில். அப்பா என்று அவருக்கு மேல் ஆவேசமாக கத்தியவள், என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்க தோணலையேப்பா. 80 பவுன் நகையோட ஓடி போயிட்டேன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? நான் எதுக்குப்பா ஓடி போக போறேன் என்று கண்ணீருடன் ஆற்றாமையாக அவள் கேட்க, அவள் வார்த்தைகள் நியாயமாக இருந்தாலும் அன்றைய அவமானம் இன்றளவும் தலை நிமிர முடியா நிலை. அவள் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க முடியாது கோபம்தான் மேலிட்டது அவருக்கு. போனவ அப்படியே போக வேண்டியது தானே, இப்ப எதுக்கு வந்த என்று பொன்னாபரணம் ஆதங்கமாக கேட்டுக்கொண்டே வெளியே வர, ஏய் கிழவி, உன்னை யாரும் இங்க நியாயம் தீர்க்க கூப்பிடல, நீதான் என் அப்பாவை ஏத்தி விட்டிருப்ப என்று தந்தை தன்னை நம்பாது அரைந்த கோபத்தில் வயது வித்தியாசம் பாராது அவர் மீது சாடியிருந்தாள். ஐயே அப்பே, என்னைய என்ன வார்த்தை கேக்குறா? இதுக்குதான் சீராட்டி அம்மாவன் உன்னை வளர்த்தானா? அவள் திட்டிய கோபத்தில் அவரும் ஒப்பாரி வைக்க தெருவில் கூட்டமே கூடிவிட்டது. ஏய் கனகா, எவன் கூடவோ ஓடி போனியே, அவன் எங்க என்று பக்கத்து வீட்டு பெண் கேட்க, நான் யார் கூட ஓடி போனதை நீ வந்து பார்த்த? இருந்த கோபத்தில் யார் எவர் என்று பாராது எல்லார் மீதும் அனலைத்தான் வாரி இறைத்தாள் கனகவள்ளி. இப்படி குடும்பத்தை தலைகுனிய வச்ச பிறகும் அவ திமிரு குறையலையே. இழுத்துட்டு போனவன் கிட்டையும் இந்த வாய காட்டியிருப்பா. அவன் ஒரு வாரம் ஆசைய தீர்த்துட்டு அடிச்சு விரட்டியிருப்பான் போல என்று அவர்களுக்குள்ளே புரளி பேச அத்தனை பேரையும் விழிகள் சுருக்கி முறைத்து கொண்டிருந்தாள் கனகவள்ளி. வாயில் இன்னும் பச்சையாக அந்த பெண்களுக்கு பதில் கொடுக்க நான் துருதுருவென்றது. இருந்தும் தந்தை கோபம் உணர்ந்து தன்னை அடக்கிக் கொண்டு அவள் நின்றிருக்க அவள் அமைதி இன்னும் வசதியாகி போனது அவர்களுக்கு. சிவாதான், அண்ணே எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம் என்று கூட்டத்தை தவிர்க்கும் பொருட்டு சொல்ல, இல்ல சிவா, எப்போ இந்த வீட்டு படியை தாண்டி அவ போனாலோ இதுக்கு பிறகு அவளுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. என் கண்ணு முன்னாடி நிற்க வேணாம், போக சொல்ல அவள என்று தீர்மானமாக மறுத்து விட்டார். பொண்ணு தலையில அடிபட்டு வந்திருக்கு, அவளுக்கு என்னாச்சுன்னு யாருக்கும் கேட்க தோணல. ஓடி போயிட்டான்னு என்ன துரத்து நினைக்கிறீங்க? இந்த பிடி ஒன்னக, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்ப. முறையா கல்யாணம் முடிச்சிட்டு என் புகுந்த வீட்டுக்கு போறேன் என்று உறுதியான குரலில் சொன்னவள் யாரின் வார்த்தைகளுக்கும் செவி சாய்க்காது வேகமாக வீட்டிற்குள் நுழைய அங்கே பேரதிர்ச்சி அவளுக்கு. சத்யன் செண்பகா திருமண புகைப்படம் பெரிதாக ஹாலில் மாட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்தவள் உறைந்தே நின்று விட்டாள். தான் இல்லை என்றால் கல்யாணம் நின்றிருக்கும் என்று யோசித்தாலே தவிர தன்னை மறந்து சத்யன் தன் தங்கையையே மனம் முடித்து இருப்பான் என்று அவள் துளியும் எண்ணவில்லையே. இமைக்காது அந்த புகைப்படத்தையே அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். தன் கண்கள் பொய்யுரைக்கிறதோ என்று கூட எண்ணினாள். ஆனால் நிஜம் என்றும் மாறாத உண்மை அல்லவா? வலி என்றாலும் உண்மையை ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். அவளை தொடர்ந்து உள்ளே வந்த அவள் வீட்டார்களிடம், என்ன இது என்று தழுதழுக்க சுவரில் இருந்த புகைப்படத்தை விரல் நீட்டி கேட்டாள். முத்துலட்சுமிதான் நடந்தவையெல்லாம் சொன்னார். உடைந்து போனாள் பெண்ணவள். எத்தனை கனவுகள் ஆசைகளுடன் திருமணத்திற்கு தயாரானாள். தான் நேசித்த ஒருவன் தன் தங்கை கழுத்தில் தாலி கட்டும் புகைப்படத்தை பார்க்க பார்க்க நெஞ்சு கூடு வெதும்பியது. கண்ணீர் கட்டிக்கொண்டு வர வேகமாக தன் அறைக்குள் புகுந்து கதவை அடைத்து கொண்டாள். அந்த நொடி கட்டுக்கடங்கா கோபம்தான் வந்தது அத்தனை பேர் மேலேயும். முதல் கோபம் ராஜகுரு மீதுதான். அவன் கடத்தி சென்றதால் தானே தன் வாழ்க்கை தடம் மாறி தங்கை கைக்கு போனது. இரண்டாவது கோபம் சத்யன் மீது. எப்படி அவனால் தான் இல்லை என்றால் என் தங்கை என்று நொடியில் மாறிட முடிந்தது? நான் தான் பைத்தியக்காரி போல் அவனை நேசித்தேனா? துளிக்கூட அவன் மனதில் நான் இல்லையா? அவள் அன்புக்கு கொஞ்சமும் தகுதியில்லாத ஒருவனுக்காக ஏங்கியதை எண்ணி மனம் வலித்தது. மூன்றாவது கோபம் அவள் வீட்டார்கள் மீதுதான். ஒரே ஒரு அலைபேசி குறுஞ்செய்தியை நம்பி என்னை வெறுத்து விட்டார்களே என்று அத்தனை பேர் மேலேயும் கோபம் கொண்டாள். அந்த நிமிடம் அவள் படித்த சட்டங்கள், மன உறுதி அத்தனையும் மறந்து போக அன்புக்காக ஏங்கி தவிக்கும் பெண்ணாக பல மணி நேரம் அறையை பூட்டிக் கொண்டு அழுது தீர்த்தவளுக்கு ஆறுதலாக அரவணைத்தது என்னவோ கஜலட்சுமிதான். பெத்தவள் ஆகிற்றே, மற்றவர்கள் போல் மகள் மீது வெறுப்பை காட்ட முடியவில்லை. பலமுறை அவர் கதவை தட்டி அழைத்த பிறகுதான் கதவை திறந்தாள். மகளின் அழுது வீங்கிய முகத்தை பார்த்த அன்னையோ அவள் கண்ணீரை துடைத்து கொண்டே, என்னாச்சுமா என்று பரிவாக கேட்க, அம்மா என்ற கேவலுடன் அவரை அணைத்து கொண்டாள். இதுவரை அவள் கலங்கி அவர் பார்த்ததே இல்லை. திமிராக மற்றவர்களை கலங்கடிப்பவள் சிறு பிள்ளை போல் மார்பில் சாய்ந்து அழ அவருக்கும் கண்ணீர் பெருக்கெடுத்தது.
நீயும் என்ன நம்பலையாமா என்றவள் உடைந்த குரலில் தாயுள்ளம் படபடக்க, இல்லடி தங்கம், என் பொண்ணு நான் முழுசா நம்புறேன். என்னாச்சுமா என்று கேட்ட தாயிடம் அவளும் தான் கடத்தப்பட்ட விஷயத்தை சொன்னாள். நமக்கு எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை, இந்த வக்கீல் வேலையே வேணாம். இன்னைக்கு இவன் கடத்தின போல நாளைக்கு வேற எவனாலேயாவது உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என்று பயந்த அன்னையை கண்கள் இடுங்க பார்த்தவள், இவ்வளவு பிரச்சனையில என் வேலைதான் உனக்கு தப்பா தெரியுதாமா? பூனை கண்ண மூடிட்டா உலகம் ஒன்னும் இருண்டிராது என்று வெறுப்பாக சொன்னவள் அவரையும் விரட்டி விட்டிருந்தாள். பெண்களை அடக்கும் சமுதாயத்தில் பெண் மீதுதானே பழி போடுவார்கள். அவள் பார்க்கும் வேலையால் தானே தன் மகளுக்கு இந்த பிரச்சனை என்று அந்த அன்னையும் பயந்து பெண்ணை வீட்டிற்குள் பூட்ட நினைத்தார். கனகவல்லி பற்றி மற்றவர்களிடம் சொன்ன கஜலட்சுமியோ, அவளுக்கு சீக்கிரம் மாப்பிள்ள பார்த்து கட்டி வச்சுடலாங்க, அப்போதான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வாய அடக்க முடியும் என்று அவர் சொல்ல, பொன்னாபரணமும் அதுதான் சரி, சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சு அனுப்புற வழிய பாரு என்றார் கராராக. அவர்களும் அதற்கான வேலையில் இறங்கி இந்த ஒரு மாதத்தில் பல மாப்பிள்ளைகளை பார்த்து விட்டார்கள். ஏன் இவ்வளவு அவசரமா மாப்பிள்ளை பாக்குறீங்க, என்னாலெல்லாம் இப்போதைக்கு கல்யாணம் பண்ண முடியாது என்று அடம்பிடித்த கனகவல்லியை கூட, முதல் கல்யாணத்தப்போ எல்லாம் அவ இஷ்டத்துக்கு தானே விட்டிருந்தோம், இப்ப பெத்தவங்க பேச்சையும் கொஞ்சம் கேட்க சொல்லு என்று தந்தை மூன்றாம் மனிதர் போல் பேச, அவளும் எரிச்சலுடன் தான் ஒவ்வொரு முறையும் தலையாட்டி வந்து நிற்பாள். எல்லாம் ஓகே என்று மண்டையை ஆட்டிக்கொண்டு வருபவர்கள் அவள் கடத்தப்பட்ட செய்தி அறிந்து, ஒரு வாரம் மேலேயே கடத்தி வச்சிருக்கான், சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காமல் நாசம் பண்ற உலகம் உன்னை எதுவும் பண்ணாமல் அனுப்பிவிட்டான் என்ற வக்கிரமான வார்த்தைகளுக்கு கூனி குறுகி அவள் வீட்டார்கள் தலை குனிந்தால், ரவுடிங்கல்ல கூட ஒரு சில நல்லவங்க இருக்காங்க, உங்களை போல யோகியவான்கள் மனசுதான் ரொம்ப கெட்டு போயிருக்கு என்று வெடுக்கென்று பேசியே அத்தனை பேரையும் விரட்டியவள் மனமோ, ராமன் பிரஜைகள் வாழ்ந்த உலகம் இது, சீதை போல் தீக்குளித்துதான் தன்னை நிரூபிக்க வேண்டுமெனில் ராமனை விட ராவணனே மேல் என்ற எண்ணமே தோன்றிவிட்டது. இத்தனை நாள் நான் கையில் எடுத்த வழக்கு ராஜகுருவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன் என்று சுற்றி திரிந்தவள் கூட, இங்க எவன் யோகிய அவனை குற்றம் சொல்ல என்ற கழிவிறக்கமே அவன் மீது தோன்ற வைத்து விட்டார்கள். ஒரு மாதம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் என்று வீட்டிற்குள் அடைந்து இருந்தவள் கண்ட கண்ட பேச்சுகளில் மூச்சு முட்ட அன்றுதான் வெளியே வந்திருந்தாள். அதே சமயம் மாலை கல்லூரி முடிந்து சத்யனும் செண்பகாவை அழைத்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். வகுப்பறையில் தூங்கி விழுந்ததற்கு கோபமாக இருக்கிறான் என்று அவனை பார்த்து பயந்து கொண்டேதான் வண்டியில் ஏறி அமர்ந்தாள் செண்பகா. அவனோ சில நிமிடங்கள் அவளையே குறுகுறுவென பார்த்து கொண்டே வண்டியை எடுத்தவன், இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல ஏன் அப்படி சொன்னீங்க என்று கேட்க, எப்படி என்றுதான் கேட்டாள் அவள். அதான் நைட்டும் தூங்க விட மாட்டீங்க, பகல்லையும் தூங்க விட மாட்டீங்கன்னு என்று சொல்ல, நான் உண்மையை தானே சொன்னேன், நேத்து நைட்டு அசைன்மெண்ட் முடிச்சு தூங்க 11 மணி ஆகிடுச்சு தெரியுமா, தூக்கமா வந்துச்சு என்று உதட்டை பிதுக்க, அவன் விழிகள் கார் ஃப்ரண்ட் மிரர் வழியே அவள் பிதுக்கிய இதழ்களை தான் ஏக்கமாக பார்த்து கொண்டது. இவ எப்போ வளர்ந்து நான் எப்போ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று பெருமூச்சு விட்டு கொண்டவன், ஆனா அங்க யாரும் நீ சொன்ன விளக்கத்தை யோசிச்சிருக்க மாட்டாங்க என்று சொல்ல, வேற என்ன யோசிப்பாங்க? அப்பாவியே கேட்கும் மனைவிக்கு செயல்முறை விளக்கமே சொல்ல அவனுக்கும் ஆசைதான். ஆனால் அதுக்கும் வாத்தியார் வாயை கடித்து விட்டார் என்று புகார் சொன்னாலும் சொல்வாளே, வி ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நைட்டு ஃபுல்லா நான் தூங்க விடலன்னு நீ சொன்னா லவ் மேக்ல இருந்ததா நினைப்பாங்க என்று மேட்டாப்ல விளக்கம் சொல்ல, லவ் மேக்கா என்று யோசித்தவள் ஏதோ புரிய, சீ சீ என்று முகத்தை சுழித்துக் கொண்டு கூச்சத்தில் திரும்பிக் கொள்ள, அவன் இதழ்களிலோ குறும்பு புன்னகை. பா, லவ் மேக்கு அர்த்தம் கேட்டு அவன் மண்டைய பிளப்பாலோ என்று அன்றியவனுக்கு அவள் கூச்சம் கூட சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது. கணவனின் ஆக சிறந்த பொழுதுபோக்கே காதல் மனைவியை நாணத்தில் சீண்டி பார்ப்பது தானே. இப்போ சொல்லு, இன்னைக்கு நைட்டை தூங்க விடாம பண்ணவா என்று கேட்க, விழிகளை பெரிதாக விரித்து அவனை பார்த்தவள் இதயமோ ஏகத்துக்கும் துடிக்க ஆரம்பித்தது. முதல் முறை ஒரு ஆணின் பார்வை மாற்றமும் பேச்சும் பெண்ணவள் உடலில் ஏதோ மாற்றம் செய்தது. இதயம் எகிரி குதித்து வெளியே வந்துவிடும் போல டப் டப் என்று அடித்துக்கொள்ள, காரில் கூட இருவரை தவிர யாரும் இல்லாதது அவளை அஞ்சத்தான் வைத்தது. அவனை விட்டு விலகி காரின் கதவு பக்கத்தில் ஒட்டி அமர்ந்தவள், நீங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று திக்கி திணறி கேட்க, நீதான் விளக்கம் கேக்குற, பதில் சொல்ற என்றான் உதட்டை வளைத்து சிரித்து கொண்டே. வில்லங்கமான விளக்கமா இருக்கு என்று முணுமுணுத்த மனைவியை பார்த்து சத்தமாக சத்யன் சிரிக்க, அவளோ ஓரக்கண்ணால் அவனை பார்த்து கொண்டே அமைதியாக வந்தாள். தன் வீட்டு குட்டீஸ்களை பள்ளிகளில் இருந்து ஏற்றிக்கொண்டு வரும் வழியில் செண்பகா கண்ணில் கனகவல்லி பட, சார் வண்டியை நிறுத்துங்க என்று கூச்சலிட்டு அவன் காரை நிறுத்தியதும்,
அக்கா என்று ஓடி வந்து கனகாவை அணைத்து கொண்டாள். அவள் வந்த விடயம் அறிந்து பலமுறை அவளை சென்று பார்க்க எண்ணியிருக்கிறாள். ஆனால் கஜலட்சுமி தான் பெரிய மகள் கோபத்தில் சிறிய மகள் மனதை காயப்படுத்தி விடுவாளோ என்று அஞ்சி அவளை வீட்டிற்கு வர அனுமதிக்கவில்லை. அதேபோல் சிறியவள் வாழ்க்கை பெரியவள் கண்ணை உறுத்திடக்கூடாதே என்றும் எண்ணி கலங்கியவர், அக்காவுக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்கோம் தங்கோ, முடிவான பிறகு நீ வா என்று மறுத்துவிட்டார். எப்படிக்கா இருக்க, எங்க போன நீ என்று செல்ல கோபம் கொண்ட தங்கையை நிராகரிக்க முடியாமல் தான் அவளும் நின்று பேசிக் கொண்டிருந்தாள். என் வாழ்க்கைய அவ வாழ்றா என்று பலமுறை கஜலட்சுமியிடம் வெடித்து இருந்தாலும் ஒருமுறை கூட அதில் அவளை குறை சொன்னது இல்லையே. சத்யன் மீது கூட கோபம் இருந்தது. எப்படி என்னை விட்டு அவன் என் தங்கையை திருமணம் செய்யலாம் என்று. ஆனால் செண்பகா மீது ஒருபோதும் அந்த கோபம் வரவில்லை. செண்பகா கேள்விக்கு பதில் சொல்லாது அவள் கழுத்தில் மின்னிய தங்க தாலியையும் நெற்றி வகிட்டில் சிறு கீற்றாக வைத்திருந்த குங்குமத்தையும் பார்த்தவள் மனம் முழுதும் வெறுமை மட்டும்தான் சூழ்ந்திருந்தது. வீட்டுக்கு வாக்கா, உன்கிட்ட நிறைய பேசணும் என்று கையை பிடித்து அவள் இழுத்து கொண்டிருக்கும் போதே சத்யனும் காரை விட்டு இறங்கி வந்தான். அவன் மீதும் தவறு இல்லைதான். இருந்தும் கனகா பார்வை அவனை குற்றம் சாட்ட அவனாலும் இயல்பாக அவளிடம் பேச முடியவில்லை. வீட்டுக்கு வாக்கா என்று மீண்டும் செண்பகா அவள் கையை பிடித்து இழுக்க சத்யனை குற்ற பார்வை பார்த்து கொண்டே, அந்த வீட்டுக்கு வர உரிமை இப்போ எனக்கு இல்ல செண்பா என்று சொன்னது செண்பகாவுக்கு புரியவில்லை என்றாலும் புரிய வேண்டியவனுக்கு நன்றாகவே புரிந்தது. அருகே இருந்த காபி ஷாப்பில் தான் அடுத்த நொடி அனைவரும் இருந்தனர். செண்பகா பிள்ளைகளுடன் ஐஸ்கிரீம் தேர்ந்தெடுக்க பாக்ஸ் முன்னாடியே கூட்டத்துடன் நின்றிருக்க உள்ளே எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள் சத்யனும் கனகவல்லியும். சில நிமிட மௌனத்திற்கு பிறகு வந்ததில் இருந்து தன்னையே பார்த்து கொண்டிருந்த கனகவல்லியிடம் அவன்தான் முதலில் பேசினான். எப்படி இருக்கீங்க? அதான் பாக்குறீங்களே, அப்படியேதான் இருக்க என்றால் அவள். வேறெதுவும் அவளிடம் பேசவோ கேட்கவோ இல்லாமல் போனது அவனுக்கு. மீண்டும் பேரமைதிதான் இருவர் இடையிலும். இந்த முறை அமைதி கலைத்தது கனகாதான். தேங்க்ஸ் என்றவள் வார்த்தையில் சத்யன் வெடிக்கென்று நிமிர்ந்து பார்க்க, என் அப்பா கூட என்ன நம்பல, என்ன தேட முயற்சி பண்ணல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன தேடவாது முயற்சி பண்ணீங்களே என்றால் விரக்தி குரலில், நீங்க ஏன் உங்களை கடத்திட்டு போனவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணல என்று சத்யன் கேட்க விரக்தியாக சிரித்து கொண்டவள், அவனை பிடிச்சு உள்ள போட்டா மட்டும் என்ன மாறிட போகுது என்றால் ஆற்றாமையாக, நீங்க ஒரு வக்கீல், நீங்களே இப்படி பேசலாமா? வக்கீல் என்கிறத தாண்டி நானும் ஒரு பொண்ணு தானே சத்யன், வெளி வேஷம் போடுறவங்க மத்தியில அவன் நல்லவன் தான் என்றவள் வார்த்தை தவறே செய்யாத அவனை தலைகுனிய வைத்தது. 1% கூட என் மேல காதல் வரலையா சத்யன் என்றவள் கேள்விக்கு அவன் அந்நிய பார்வையே அவளுக்கு பதில் சொல்ல சட்டென்று பெருகிய கண்ணீரை மூச்சை உள்ளிழுத்து அடக்கி கொண்டவள் அவன் பார்வை அவ்வப்போது அவன் வீட்டு குழந்தைகள் மீதும் செண்பகா மீதும் பதிந்து மீண்டதை கவனித்துக் கொண்டாள். இப்போது செண்பகா மீது அவன் காட்டும் இந்த அக்கறையான பார்வையை கூட அந்த 3 மாத இடைவெளியில் ஒருமுறை கூட இவள் மீது காட்டியதில்லையே. மெல்லிய புன்னகையுடன் அவனை ஏறிட்டவள், என் தங்கச்சி ரொம்ப வெகுளி சத்யன். எந்த அளவுக்குனா, நான் உங்களை எவ்வளவு லவ் பண்ணேன்னு தெரிஞ்சும் இப்படி உங்களையும் என்னையும் தனியா விட்டு போற அளவுக்கு. என் மனசை உடைச்ச போல அவ மனசை உடைச்சிடாதீங்க, தாங்க மாட்டா என்றவள் அங்கிருந்து சட்டென்று எழுந்து கொண்டாள். போகும் முன், வாழ்த்துக்கள் சத்யன், நல்லா இருங்க என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். அவள் மீண்டும் திரும்பி வந்த செய்தி போலீசார் மூலம்தான் சத்யனுக்கு தெரிய வந்தது. அதேபோல் அவன் அவளை தேட புகார் கொடுத்தது கூட போலீசார் மூலம்தான் கனகாவுக்கு தெரிந்தது. இருவருக்கும் ஒருவரை ஒருவர் எதிர்கொள்ள சிறு தயக்கம். எதிர்பாரா இந்த சந்திப்பு அந்த தயக்கத்தை தகர்த்து விட்டது என்றே சொல்லலாம். இதனால் வரை கனகா சுமந்து திரிந்த கோபம் கூட இப்போதும் அவள் மனதில் இல்லை. தன் கணவனாக ஆகப் போகிறவன் என்று ஆசையாக அவனை பார்த்த விழிகள் தங்கை கணவன் என்ற உரிமையில் மட்டுமே அவனிடம் இருந்து விடை பெற்றது. அதிரல் தாங்கும் பாதிரி. அத்தியாயம் 17. ஒரு சில இயற்கை பேரழிவுகள் கூட ஒவ்வொருவர் வாழ்விலும் பல மாற்றங்களை கொண்டு வருகிறது. சிலருக்கு வலிகளை, ஒரு சிலருக்கு புரிதல்களை, இன்னும் சிலருக்கு மகிழ்ச்சியை. நாடு முழுவதும் கொடிய நோய் தொற்று ஒன்று மீண்டும் பரவ ஆரம்பித்து ஒரே நாள் இரவில் ஊரடங்கு போடப்பட்டது. முதல் 2 நாட்கள் ஒரு சில தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு. எத்தனை நாட்கள் ஊரடங்கு என்று தெரியாது. அதனால் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி பதுக்கிக் கொண்டது ஒரு கூட்டம். வெளியூர் வாசிகள் எல்லாம் அடித்து பிடித்து சொந்த ஊர் வந்து சேர்ந்தார்கள். நிலா தங்கியிருந்த ஹாஸ்டலில் கூட அவளை தவிர எல்லாரும் சொந்த ஊருக்கு கிளம்பி விட்டார்கள். ஹாஸ்டல் இன்சார்ஜ் கூட ஹாஸ்டலை பூட்ட வேண்டும் என்று அவளை வெளியே அனுப்பிவிட்டார். பெட்டி படுக்கையோடு பேருந்து நிலையத்தில் நின்றிருந்தவளுக்கு எங்கு செல்வது என்று தெரியவே இல்லை. போன முறை நோய் தொற்று பரவிய போது செண்பகா வீட்டில்தான் அவள் நாட்கள் சுகமாக கழிந்தது. இப்போது செண்பகாவுக்கு திருமணமாகிவிட்டதே.
தோழி இல்லாத வீட்டில் எந்த உரிமையில் இவள் சென்று இருப்பாள்? அத்தோடு அவள் புகுந்த வீட்டுக்கும் சென்று டேரா போட முடியாதே. நந்தினி கல்பனா வீடுகளை பொறுத்தவரை 2 நாட்கள் சகித்துக் கொள்வார்கள். அதன் பிறகு இவளை பாரமாக எண்ணுவார்கள் என்று பல சிந்தனைகள் நடுவே எங்கே செல்வது என்று தெரியாது நின்றிருந்தவள் முதல் முறை தனிமையை வெறுத்தாள். தங்கும் விடுதிகள் எங்கும் செயல்பாட்டில் இல்லை. எதையும் கடந்து விடலாம் என்று துணிந்து நிற்பவளுக்கு இந்த ஊரடங்கு பெரிய சவாலாகத்தான் இருந்தது. வந்து நிற்கும் பேருந்துகள் எல்லாவற்றையும் வெறுமையான மனதுடன் கடந்து செல்ல இரவே வந்துவிட்டது. இன்னமும் அவள் அங்கேதான் நின்றிருந்தாள். எல்லா நேரமும் நண்பர்கள் பற்றிய சிந்தனைகளிலேயே யாரும் இருக்க மாட்டார்களே. அவரவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் போது அவள் தோழிகளையும் குறை சொல்ல முடியாதே. ஊரடங்கு என்றதும் செண்பகாவுக்கு ஏக சந்தோஷம். காலையில் அவசர அவசரமாக எழுந்து கல்லூரிக்கு ஓட வேண்டாம், ரொம்ப நேரம் தூங்கலாம், ஆன்லைன் கிளாஸ் என்று ஓபி அடித்து விடலாம் என்ற சந்தோஷத்தில் இருந்தவள் நிலாவை பற்றி யோசிக்க மறந்து போனாள். மற்றவர்களும் கூட போன முறை போல் நிலா சமாளித்துக் கொள்வாள், உதவி கேட்டால் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அவளுக்கான தனி அக்கறை எதுவும் கொடுக்காமல் தங்கள் வாழ்க்கையை பார்க்க இங்கே தனிமரமாக தவித்து நின்றிருந்தது என்னவோ நிலாதான். இந்த நோய் தொற்றால் கவியரசி பயணம் கூட தடைப்பட்டு போக ஒரே நாளில் இந்த பூமியில் தான் மட்டும் தனித்து விடப்பட்டது போன்று இருந்தது அந்த சிறு பெண்ணுக்கு. வானம் எங்கும் இருள் சூழ கட்டுப்பாட்டை மீறி வெளியே உலாத்தும் சில அராத்துகளை அடித்து விரட்டி கொண்டே வந்தார்கள் காவலர்கள். தூரத்தில் அவர்களை பார்த்த நிலாவின் விழிகளில் நீர் கோர்க்க தன்னை அடித்து விரட்டினால் எங்கே செல்வேன்? மீண்டும் மீண்டும் ஒரே கேள்விதான் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் பதில்தான் அப்பாவைக்கு தெரியவில்லை. காவலர்கள் அருகே வர வர இவள் இதயம் பயத்தில் படபடத்த நேரம் அவள் முன் சர்ரென்று இருசக்கர வாகனம் ஒன்று வேகமாக வந்து நின்றது. அந்த நேரத்தில் அவள் சிறிதும் எதிர்பாரா ஒருவன், இன்னமும் அவன் தனக்கு யார் என்று மனதில் தர்க்கம் செய்யும் மாயவன். வேறு யார்? சாட்சாத் விக்ரமனேதான். வீட்டில் போடும் முழங்கால் ஷார்ட்ஸ் டி ஷர்ட்டுடன் வந்து நின்றான். அவனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வந்தவன் நிலா பேருந்து நிறுத்தத்தில் நிற்பதை பார்த்துவிட்டு அவள் செல்ல வேண்டிய பேருந்து வரும் வரை அவளுக்கு பாதுகாப்பாக நிற்கலாம் என்று மறைந்து நின்று அவளை கவனிக்க எந்த பேருந்திலும் அவள் ஏறாது எங்கோ வெறித்து கொண்டு நிற்பதை பார்த்தவன் குழப்பமாகத்தான் அவளை நோட்டமிட்டான். ஒருமுறை ஜெயஸ்ரீ நிலாவின் அன்னை வெளிநாட்டில் இருக்கிறார், அவள் இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாள் என்ற தகவல் பேச்சுவாக்கில் சொன்னது நினைவில் வர, லூசு, தனியா என்ன பண்ற? ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்காவது போக வேண்டியது தானே என்று கோபம்தான் வந்தது அவள் மீது. நேரம் கடந்ததே தவிர அவள் அசைந்த பாடில்லை. இரவு சூழ இதன் பிறகும் அவளை தனித்து விடுவது அவளுக்கு ஆபத்து என்றுதான் ஆள் வந்து நின்றது. லிப்ட் வேணுமா? முன்னால் சாலையில் கண்களை பதித்துக் கொண்டே விக்ரம் கேட்க அந்த நேரம் அவன் கடவுளாகத்தான் அவள் கண்ணுக்கு தெரிந்தான். அவள் ஆபத்தில் சிக்கும் போதெல்லாம் காக்க வருகிறானா, இல்லை இருக்கும் பிரச்சனையை பெரிதாக்க வருகிறானா? பெரிய கேள்விக்குறிதான். ஆனாலும் அவன் மட்டும்தான் துணையாக வருகிறான். அவன் லிப்ட் வேணுமா என்று கேட்டிருக்க வேறு வழியின்றி மீண்டும் அவனிடமே அடைக்கலமானது மான்குட்டி. எதுவும் பேசாது அவள் பைக் அருகே சென்று நிற்க அவள் பெட்டியை தூக்கி முன்னால் வைத்துக் கொண்டவன் அவள் முகத்தை கூட பார்க்காது பைக்கை ஸ்டார்ட் செய்ய பெட்டியை ஏற்றிக்கொண்டு தன்னை விட்டு சென்று விடுவானோ என்று அவளும் வேகமாக பின்னால் இருபுறம் காலை போட்டு ஏறிக்கொண்டாள். அவள் ஏறியதும் அவனும் வேகமாக பைக்கை செலுத்தியவன் எங்க போகணும் என்று கேட்க இந்த கேள்விக்கு பதில் தெரிந்திருந்தால் எப்போதோ சென்றிருப்பாளே. மௌனமாக கடந்து வரும் மரங்களை வெறித்துக் கொண்டிருந்தாள். சைடு மிரர் வழியே அவளை பார்த்த விக்ரமோ தன் வீட்டிற்கு தான் அவளை அழைத்து வந்தான். எங்கே அழைத்து வந்திருக்கிறான்? இது யார் வீடு என்ற கேள்வியெல்லாம் அவளிடம் இல்லை. பைக் நிற்க இறங்கிக் கொண்டவள் அவள் பெட்டியோடு அவன் முன்னே செல்ல அவனை தொடர்ந்து பின்னால் சென்றாள். அடுக்குமாடி குடியிருப்பு அது. லிப்ட் வழியே அவன் தளத்திற்கு வந்து சேர்ந்தவன் சாவி கொண்டு வீட்டை திறந்து கொண்டிருந்த சமயம் எதிர்த்த பிளாட் ஆண்டி ஒருவர், விக்ரம், இந்த பொண்ணு யாரு என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் அருகே வந்தார். மெல்லிய அதிர்வு அவனிடம். என்னவென்று அவளை அறிமுகப்படுத்தி வைப்பான். தன்னிடம் படிக்கும் மாணவி என்றா? மாணவிக்கு இரவு நேரம் ஆசிரியருடன் என்ன வேலை என்று அடுத்த கேள்வி வருமே. நொடியும் யோசிக்காது என் மனைவி என்றான். என்ன திடீர்னு முளைத்த மனைவி என்று அந்த ஆண்டி அதிர்ந்து பார்க்க அதே அதிர்ச்சிதான் நிலா முகத்திலும். அவர் என்னை மனைவியாக நினைச்சிட்டு இருக்காரா? அப்போ அந்த கல்யாண
கல்யாணத்துக்கு மதிப்பு கொடுக்கிறாரா என்ற எண்ணத்தில் அவனை ஏறிட்டு பார்த்தவள் ஆன்டி ஆராய்ச்சி பார்வை பார்க்கவே சட்டென்று அவள் டி ஷர்ட்டுக்குள் மறைத்து போட்டிருந்த தாலியை தூக்கி வெளியே போட அதை பார்த்து அதிர்ந்தது என்னவோ விக்ரம் தான். இந்த பொண்ணு இன்னும் இத போட்டிருக்கா, தாலிக்கு மரியாதை கொடுக்கிறாளா என்ற யோசனையில் இவனும் அவள் முகத்தை அப்போதுதான் நேருக்கு நேர் பார்த்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க இருவரையும் பார்த்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டு ஆண்டியோ இதுக்கு மேல் என்ன குறுக்கு விசாரணை பண்ண என்ற ரீதியில் இவர்களை பார்த்து கொண்டே வீட்டிலிருந்து வெளியே வந்த தன் கணவரிடம், விக்ரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா, இதுதான் அவன் பொண்டாட்டி என்று ஜீன்ஸ் டி ஷர்ட் சகிதம் மங்கிய மஞ்சள் கயிற்றோடு நின்றிருந்த நிலாவை காட்டி சொன்னார். அவரும் கூட, என்ன விக்ரம் இவ்வளவு நாள் பழகுறோம், கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்ல, எப்போ கல்யாணம் பண்ண என்று குறைப்பட்டு கொள்ள, இப்போதான் 1 மாசம் முன்னாடி கொஞ்சம் அவசரமா நடந்த கல்யாணம், அதான் யாரையும் இன்வைட் பண்ண முடியல என்று அவன் உண்மையை தான் சொன்னான். ஆனால் விளக்கமாக சொல்லவில்லை. அவ்வளவே. ஓ என்ன பண்றமா என்றவர் பார்வை நிலா மீது நிலைக்க, பிகாம் ஆண்டி என்றதும், விக்ரம் ஒர்க் பண்ற காலேஜ்லயா படிக்கிற என்று கேட்டார் அவர். ஆமா ஆண்டி என்று நிலா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, இவ்வளவு நாள் காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்தா இப்போ ஹாஸ்டல் க்ளோஸ்ட், அதான் என்னோட கூட்டிட்டு வந்துட்டேன் என்று இருவரும் உண்மையை மட்டும் தான் சொன்னார்கள். பொய் சொல்வதை விட உண்மையை சொல்வது எளிதானது தானே. அதனால் அவர்களும் நம்பினார்கள். வாழ்த்துக்கள் விக்ரம், ஹாப்பி மேரிட் லைஃப். இருவரின் திருமணத்துக்காக கிடைத்த முதல் வாழ்த்து. என்ன உணர்வென்று தெரியா இதமான உணர்வில் இருவர் மனமும் நிறைந்து போனது. இருவரின் சம்மதமும் இன்றி துப்பாக்கி முனையில் நடந்த திருமணம். திருமணம் என்று சொல்ல முடியாது, அராஜகன் ஒருவனின் ஆணவத்தின் வெளிப்பாடு. சற்று முன்பு வரை இருவரும் ஒருவரை ஒருவர் கணவன் மனைவியாக எண்ணினார்களா என்று கேட்டால் நிச்சயம் பதில் இல்லைதான். அவன் மதிக்கும் திருமணம் என்று அவள் ஏற்றுக்கொண்டாள். அவள் தாலிக்கு மதிப்பு கொடுக்கிறாள் என்று அவளை உறவாக அவன் ஏற்றுக்கொண்டான். மூத்த தம்பதிகள் இருவரும் விடை பெற்று செல்ல கதவை திறந்து கொண்டு நிலாவின் உடை பெட்டியோடு விக்ரம் உள்ளே செல்ல அனிச்சையாக அவளும் வலது கால் எடுத்து வைத்துதான் அவன் வீட்டிற்குள் நுழைந்தாள். மாடன் மங்கை அவன் மனைவியாக. ஒரு நோய் தொற்று, ஊரடங்கு என்னவெல்லாம் செய்யும். இரு உள்ளங்களை இணைக்கும், ஒரு மனதில் காதலை விதைக்கும், சில உறவுகளை புரிய வைக்கும், ஒரு திருமணத்தையே நிகழ்த்தும், ஒரு இதயத்தை சுக்குநூறாக உடைக்கும். அதிரில் தாங்கும் பாதிரி. அத்தியாயம் 18. வீட்டிற்குள் நுழைந்த நிலா வீட்டை விழிகளால் அளந்தபடி இருக்க அவளை திரும்பி பார்த்த விக்ரமோ அடுத்து அவள் விழிகள் நகரும் திசையை பார்த்தவன் அவசர அவசரமாக அந்த இடத்தை மறைத்தபடி வந்து நின்றான். அவளும் ஒரு நிமிடம் விழிகளை சுருக்கி அவனை பார்த்து விட்டு வேறு திசையில் பார்வையை திருப்பிய நேரம் செல்ஃபில் இருந்த சிறிய அளவு புகைப்படத்தை அவளுக்கு தெரியாது குப்பை கொடையில் போட்டிருந்தான். விக்ரமும் அவன் முன்னாள் காதலி இலக்கியாவும் இணைந்திருந்த புகைப்படம்தான் அது. அவளுக்கு திருமணம் முடிந்த பிறகும், ஏன் அவனுக்கு திருமணம் முடிந்து 1 மாதம் ஆன பிறகும் கூட அதை தன்னிடம் வைத்திருந்தவன் இப்போதுதான் அதை தூக்கி எறிந்தான். அவள் மீது அத்தனை காதலா என்று கேட்டால், இவ்வளவு நாள் அந்த புகைப்படத்தை அவன் பொருட்டாக கருதவில்லை என்பதுதான் நிஜம். இப்போது மட்டும் ஏன் எடுத்து வீச வேண்டும்? மனைவி பார்த்து விடுவாள் என்ற பயமா? அவனுக்கே தெரியவில்லை அதற்கான பதில். வீசிய பிறகுதான் யோசித்தான். அவ பார்த்திடக்கூடாதுன்னு நான் ஏன் யோசிக்கிறேன்? இவ என்ன நினைச்சா எனக்கு என்ன என்று மனம் வீண் தர்க்கம் செய்தாலும் அதை மீண்டும் எடுக்கும் எண்ணம் சுத்தமாக இல்லை. இலக்கியா தன் வாழ்க்கையை விட்டு சென்ற போதே இதை செய்திருக்க வேண்டும். அடுத்தவன் மனைவி படத்தை இத்தனை நாள் வைத்திருந்ததே தவறு என்று அவன் மனைவி வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த பிறகுதான் அவனுக்கு விளங்கியது. அவன் ஒருவனுக்கு வசதியான சிறிய பிளாட் தான். குட்டி ஹால், சாப்பாடு மேஜை, வெயிட் லிப்டிங் கருவிகள் என்று அந்த இடத்தை அடைத்து வைத்திருந்தான். 2 ஒற்றை சோபாக்கள் எதிரே சுவரில் டிவி, அதற்கு முன்னால் சிறிய மேஜை ஒன்று, இவ்வளவுதான் ஹால். நிலாவின் உடைப்பெட்டியை படுக்கை அறையில் இருந்த கபோர்ட் அருகே வைத்த விக்ரம் தன்னையே பார்த்து கொண்டிருந்த நிலாவுக்கு அறையில் இருந்த பாத்ரூம் கதவை திறந்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். ஒரு வார்த்தை இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. மதியமே ஹாஸ்டல் பூட்டி விட்டார்கள் என்று அறிந்தவன், பாத்ரூம் இங்க இருக்கு, யூஸ் பண்ணிக்க என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றான். அவளும் அறையை சுற்றி கண்களை சுழல விட்டபடி தன் வேலைகளை முடித்துவிட்டு தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வெளியே வர சாப்பாடு மேஜையில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் விக்ரம். அவள் வெளியே வந்ததும் நிமிர்ந்து ஒரு கணம் பார்த்தவன் அவளுக்கும் ஒரு தட்டில் 3 தோசைகளை எடுத்து வைத்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்து விட்டான். அவனுக்கு எதிரே மேஜையில் வந்து அமர்ந்த நிலாவும் விக்ரம் எடுத்து வைத்திருந்த தோசையை தன் பக்கம் நகர்த்தி ஒரு வாய் எடுத்து வைத்தாள். கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது அவன் வைத்திருந்த சட்னி. மேஜையை அலசியபடி, சாம்பார் இல்லையா என்று கேட்க, ஒன்னெல்லாம் பட்னி போட்டிருக்கணும்,
போனா போகட்டுன்னு தோசை சுட்டு கொடுத்தா சாம்பார் கேக்குற என்பது போல் ஒரு பார்வை பார்த்தவன் பதில் சொல்லாது சாப்பிட்டு முடித்து தட்டோடு எழுந்து சென்று விட்டான். ஹாஸ்டல் காலேஜ் கேண்டீன்களில் சாப்பிட்டு பழகியவளுக்கு இதை சாப்பிட ஒன்றும் கஷ்டமாக இல்லை. கிச்சன் எந்த பக்கம் என்று அவன் செல்லும் திசையை நோட்டம் விட்டபடியே சாப்பிட்டு முடித்தவள் மேஜையில் இருந்த பாத்திரங்களையும் சேர்த்தே எடுத்து சென்று கழுவி வைத்தாள். அதற்குள் விக்ரம் அவள் உடைகள் வைக்கவும் கபோர்டில் இடம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஹாலில் கிடந்த ஒற்றை சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். பாத்திரங்களை எல்லாம் கழுவி வைத்தவள் ஈரக்கையை தான் அணிந்திருந்த டிஷர்ட்டில் துடைத்துக் கொண்டே வெளியே வந்தாள். அந்நேரம் கவியரசி போன் போட ஏதோ தவறு செய்வது போன்ற குற்ற உணர்வில் தயக்கமாக விக்ரமை பார்த்து கொண்டே அறையில் சென்று பேசினாள். இப்போதான் இல்ல இங்க நியூஸ் வந்தது, இந்தியா மொத்தமும் ஊரடங்கு போட்டிருக்காமே, நீ எங்க இருக்க என்று கேட்க சற்று திணறியபடியே செம்பா வீட்ல என்றாள். போன முறையும் அங்கேதான் இருந்தாள் என்பதால் அவரும் அவள் வார்த்தைகளை நம்பினார். பத்திரமா இருடா என்று அவர் நோய் தடுப்பு வழிகள் சிலதை அறிவுறுத்தி கொண்டிருக்க அவரிடம் பேசும் ஒவ்வொரு நொடியும் குற்ற உணர்வுதான் மேலிட்டது அவளுக்கு. தன் திருமணத்தையே மறைத்து இருக்கிறாள் அல்லவா, இப்போது கணவன் வீட்டில் இருந்து கொண்டே தோழி வீட்டில் இருப்பதாக பொய்யுரைக்கிறாள். அதுவே அவரிடம் பேச பயத்தை கொடுக்க, எனக்கு தூக்கம் வருது, போனை வைங்க என்று விட்டு இவள் போனை அணைத்து விட்டாள். இதயத்தில் ஏதோ ஒரு வலி. அவள் விலகி செல்ல நினைத்தாலும் அவளுக்காக இருக்கும் ஒரே உறவு அவர்தானே. அவரிடமே பொய்யுரைக்கிறோமே என்று நெருடலாக இருந்தது. சில நிமிடங்கள் கண்களை மூடி நின்றவள் தான் செய்வது சரியா தவறா என்று அவளிடமே கேட்டுக்கொண்டாள். இந்த ஊரடங்கு முடிந்ததும் அம்மா கிட்ட சொல்லலாம் என்று அப்போதைக்கு அதை ஒதுக்கி வைத்தவள் உடை மாற்றுவதற்காக தன் உடைப்பெட்டியை தேட கபோர்ட் அருகே இருந்தது. அந்த கபோர்டும் திறந்து இருக்க யோசனையாக அதை பார்த்தால் மேல் 2 அடுக்குகளில் விக்ரம் உடைகளை அமுக்கி வைத்து கீழ் 2 அடுக்குகள் காலியாக இருந்தது. மெல்லிய புன்னகை நிலா இதழ்களில். பரவாயில்லையே, கிளாஸ் ரூம்குள்ள இடம் கொடுக்கலனாலும் கபோர்ட்லயாவது இடம் கொடுக்கிறாரே என்று எண்ணிக்கொண்டே தன் உடைகளை அடுக்கியவள் அமுக்கி வைத்திருந்த அவன் உடைகளையும் சீராக எடுத்து வைக்க எண்ணி வெளியே எட்டி பார்த்தாள். ஹாலில் விக்ரம் இல்லை. போன் பேசியபடியே கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று கொண்டிருந்தான். நமக்காக இடம் தந்திருக்கார், அவர் ட்ரெஸ்ஸிங் ஒழுங்கா வைப்போம் என்று அவன் உடையில் கைதான் வைத்தாள். இதோ எனக்கு விடுதலை என்று மொத்தமாக சரிந்து அவள் காலடியில் விழுந்தது. ஐயையோ, உனக்கு இது தேவையா நிலா? வந்தார்னா என் ட்ரெஸ்ல ஏன் கை வச்சுன்னு திட்ட போறார் என்று அவளும் அப்படியே அள்ளி சொருக போனவள் கைகள் அந்தரத்தில் அசையாது நின்றது. அவன் உடைகளை வைத்து மறைத்து வைத்திருந்த படத்தை பார்த்ததும் அவன் படம்தான் அது. அதுவும் பென்சில் டிராயிங். அதுவும் அவன் குறும்புக்கார மனைவி அவனை ஷார்ட்ஸோடு வரைந்த முதல் டிராயிங். இவர்கள் உறவுக்கு பாலம் அமைத்த ஓவியம். அதை பார்த்தவள் விழிகள் மகிழ்ச்சியில் விரிந்து கொள்ள வஞ்சமில்லா தாராள புன்னகை அவள் இதழ்களில். அன்று அவளிடம் இருந்து பிடுங்கி கசக்கி கொண்டு வந்த ஓவியத்தை சுருக்கம் நீவி இதன் உள்ளேதான் ஒட்டி வைத்திருக்கிறான். சத்யன் சொன்னது போல் நல்ல டேலண்ட் தான் அந்த பொண்ணுக்கு என்று அவளை மெச்சியும் கொண்டான். எல்லாம் சரிதான், ஆனால் அவள் வரைந்த கோலம்தான் மிக மிக தவறு. 4 பேரிடம் காட்டி பெருமை கொள்ளும் படத்தையா அவள் வரைந்திருக்கிறாள். மானக்கேடு. இருந்தாலும் அவனை அழகாக வரைந்திருக்கிறாள் என்றுதான் அறையில் ஒளித்து வைத்திருக்கிறான். ஐயோ, உனக்கு வெக்கமே இல்லையா நிலா? அவரை ஏன் இப்படி வரைய தோணுச்சு உனக்கு என்று தன்னையே திட்டிக் கொண்டவள் கன்னங்கள் 2ம் முதல் முறை வெட்கத்தில் செம்மை பூசி கொண்டது. விக்ரம் வரும் அரவம் கேட்டு அவசர அவசரமாக அவனைப் போலவே மொத்த உடைகளையும் அள்ளி அமுக்கி வைத்தவள் கபோர்டை பூட்டிக் கொண்டு நிற்கவும் விக்ரம் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. தன் முக சிவப்பை மறைக்க தலை குனிந்து நின்றிருந்த நிலாவை யோசனையாக பார்த்தபடியே கட்டிலுக்கு இடது பக்கம் தரையில் பெட்ஷீட்டை எடுத்து விரித்தவன் தூங்க தயாராக அவளும் இரவு உடையை எடுத்துக்கொண்டு குளியலறை சென்று மாத்தி வந்தாள். அவர் தரையில் படுத்திருக்கும் போது தான் மட்டும் கட்டிலில் ஒய்யாரமாக படுப்பது நாகரிகம் இல்லை என்று அவளும் கட்டிலுக்கு வலது பக்கம் மெத்தை விரிப்பை விரித்து படுக்க போன் பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு கணம் அவளை திரும்பி பார்த்துவிட்டு போனை அணைத்து ஓரமாக வைத்துவிட்டு தூங்கிவிட்டான். அவர் தரையில் படுத்திருக்கும் போது தான் மட்டும் கட்டிலில் ஒய்யாரமாக படுப்பது நாகரிகம் இல்லை என்று அவளும் கட்டிலுக்கு வலது பக்கம் மெத்தை விரிப்பை விரித்து படுக்க போன் பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு கணம் அவளை திரும்பி பார்த்துவிட்டு போனை அணைத்து ஓரமாக வைத்துவிட்டு தூங்கிவிட்டான். லைட் ஆஃப் பண்ண சொல்லலாமா வேணாமா? பாரிய குழப்பத்தில் லைட் வெளிச்சம் முகத்தில் விழ புரண்டு கொண்டிருந்தாள் நிலா.
தலையை சரித்த விக்ரமை பார்க்க அவனோ தலையோடு பெட்ஷீட்டை மூடி தூங்கிக் கொண்டிருந்தான். இவள்தான் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள். சரி, நாமளே போய் ஆஃப் பண்ணுவோம் என்று எழுந்தவள் சுவிட்ச் இருக்கும் திசை நோக்கி செல்ல அதற்குள் பவர் கட் ஆகிவிட்டது. கரண்ட் போனதும் திடீரென்று சூழ்ந்து கொண்ட இருளில் எதுவும் தெரியவில்லை. இருட்டில் அரை பழக்கம் இல்லாது ஒரு அடி எடுத்து வைத்தவள் விக்ரம் கால் தடுக்கி அவன் மீதே பொத்தென்று விழுந்திருந்தாள். விக்ரம் ஐயோ அம்மா என்று அலறிக்கொண்டே முகத்தில் மூடியிருந்த பெட்ஷீட்டை வேகமாக விலக்க, சாரி சார், லைட் ஆஃப் பண்ண எழுந்து அதுக்குள்ள கரண்ட் போய் கீழே விழுந்துட்டேன் என்று பதறிய அவன் மனைவியோ கீழே எல்லாம் விழவில்லை, அவன் மார்பில்தான் பாந்தமாக விழுந்து கிடந்தாள். அவள் சொன்ன விளக்கம் எதுவும் அவன் மனதில் பதியவே இல்லை. நிலவைப் போல் குளிர்ந்த பெண் தேகம், சுட்டெரிக்கும் சூரியன் அவனின் தேகத்தில் மொத்தமாக பாரம் போட்டு கிடக்க, எச்சில் உறைந்த இதழ்களோ அவள் கூறிய விளக்கத்திற்கு அசைந்து அவன் மார்பில் சரசம் செய்திட, விக்ரம் உணர்வுகளோ தறிக்கெட்டு அலைந்து கைகள் மேலெழுந்து மனைவி இடையில் பதிய இருந்த சமயம் அது. உள்ளே இருக்கும் ஆண்மனம் அவளை அணைத்திட தயாராகிட ஏதோ ஒரு தயக்கம். தான் செய்ய நினைத்த காரியம் உணர்ந்து சட்டென்று கைகளை இறக்கி கொண்டவன் தன் தலைக்கு மேலே கைகளால் துழாவி போனில் டார்ச் அடித்து வெளிச்சம் கொண்டு வந்தான். அவள் தன் மீது இருப்பது அவனுக்கு தான் அவஸ்தையாகி போனது. எழுந்துக்க ஐடியா இல்லையா? பெண்ணுடல் தீண்டிய புதுவித உணர்வில் நெஞ்சு கூடு எரிய இறங்க கேட்டான். அதன் பிறகே நிலாவுக்கும் தான் இன்னும் விக்ரமில் விழுந்து கிடப்பது உரைக்க சட்டென்று எழுந்து கொண்டவள் 1000 சாரிகள் சொல்லிக்கொண்டே தன் இடத்திற்கு சென்று அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக் கொண்டாள். இருவர் இதயமும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. இந்த உறவு சரியா தவறா இன்னமும் இருவருக்கும் தெரியவில்லை. அவளை மனைவி என்று மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வீட்டிற்குள் அழைத்து வந்து விட்டான். தன் அறையில் அவளுக்கு இடம் ஒதுக்கியவன் இதய அறையில் அவளுக்கு இடம் ஒதுக்கினானா? அவளுக்காக அக்கறை கொள்கிறான். அவள் அவதிகளை புரிந்து கொள்ள முயல்கிறான். சற்று முன் அவள் மெய் தீண்டிய பாகங்கள் கூட தீப்பற்றி எரியும் உணர்வு. நிலா குளியல் போட ஒவ்வொரு அணுவும் கொதிக்கிறது. சீச்சி, என்ன சிந்தனை இது? என்ன பண்ற விக்ரம் நீ? அந்த பொண்ணு உனக்கு யாரு? தாலி கட்டினா இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வருமா? இது நாள் வரை தோணலையே. நீ அவளை மனைவியா ஏத்துக்கிட்டியா விக்ரம்? சின்ன பொண்ணு, இன்னும் அவ படிப்பு கூட முடியல. இந்த கல்யாண விஷயம் அவ அம்மாவுக்கு தெரியுமோ தெரியாதோ. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீ மனச அலைப்பாய விடுறது ரொம்ப தப்பு விக்ரம். அவனுக்கு அவனே தெளிவுபடுத்தி கொண்டு கட்டுப்பாடு வகுத்து கொண்டே நிலாவை திரும்பி பார்த்தான். இரவு அணியும் பைஜாமா டிஷர்ட்டுடன் படுத்திருந்தாள். அவள் திரும்பி படுத்திருந்தாலும் அவளும் தூங்கவில்லை என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. நல்ல சிவந்த நிறம், வட்ட முகம், அதில் எப்போதும் குடிக்கொண்டிருக்கும் திமிர் அழகிதான். அதனால்தான் என்னவோ திமிரும் அதிகமாக இருக்கிறதோ என்னவோ. சற்று முன்பு அவன் தனக்குத்தானே கட்டுப்பாடு போட்டுக்கொண்டது என்ன? இப்போது அவளை ரசிப்பது என்ன? கட்டுப்பாடுகளை எல்லாம் தூள் தூளாக தகர்ப்பது தானே காதலின் வேலையோ? காதலா? அவளையா? ஐயோ அம்மா, இல்லவே இல்ல என்று சத்தியம் செய்வான். பூட்டிய வீட்டில் களவு போக வழியில்லை என்று எண்ணினால் அவனை விட முட்டாள் யாரும் இல்லையே. பூட்டை கூட உடைக்காது இதய அறையில் சிம்மாசனமிட்டு 6 அடி ஆண்மகன் அவனையும் ஆசை கொண்ட பெண்ணின் காலடியில் மண்டியிட வைக்கும் விந்தை காதலில் சாத்தியம் என்று காதல் தோல்வியில் தன் உணர்வுகளை பூட்டி வைத்தவன் அறியாமல் தான் போனான். விக்ரம் நிலை இதுவாக இருக்க அங்கே நிலாவும் உடல் நடுங்க இதயம் படப்படக்கத்தான் விரல் நகங்களை கடித்து கொண்டிருந்தாள். ஐயோ நிலா, உன்னை பத்தி என்ன நினைப்பார்? இப்படி போய் மேல விழுந்து வச்சிருக்க என்று அவன் திசை கூட திரும்பாது அவள் மனம் அரற்றிக் கொண்டிருக்க அவளுக்கும் அவன் தேகம் தீண்டிய எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தையை நிறைத்து அடிவயிற்றில் பட்டாம்பூச்சிகளை பறக்கத்தான் விட்டது. அவர் தூங்கிருப்பாரா? திரும்பி பார்க்க சொல்லி மனம் உந்த நாணம் தடுத்தது. இருவரும் தங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பகிர்ந்து கொள்ளாது உடல் தீண்டல்களை பகிர்ந்து கொண்டது இம்சையாகி போனது அவளுக்கு. நேராக நிமிர்ந்து படுத்தவள் தலைக்கு மேல் விக்ரம் நிழல் பதிந்து இருக்க இமை தட்டாது அவன் நிழலை கூட ரசித்தது நிலாவின் கண்கள். 1000 பேரை கிரஷ் என்று ரசித்தாலும் ஆனங்கம் ரசிக்க தோன்றியது அவனிடம்தானே. விக்ரம் ஆன் பண்ணி வைத்திருந்த போனின் டார்ச் வெளிச்சத்தில் அவன் உருவம் நிழலாக மேற்கூரையில் பதிந்திருக்க தன் விரல்கள்
விழிகளை அசைத்து அந்த நிழலின் தலையை வருடியவள் இதழ்களில் நிறைவான புன்னகை. உறவுகள் சாபமாக்கி போன அவளுக்கு இறைவன் கொடுத்த மாசறு உறவு அல்லவா அவன். அவன் நிழலை அணைத்துக் கொண்டே நிலா விழிகளை மூடிட அதே நிழலில் பதிந்திருந்த நிலாவின் விரல்களுக்கு தன்னை அறியாது முத்தமிட்டிருந்தது விக்ரமின் இதழ்கள். அவளுக்கு மட்டுமா அவன் இறைவன் கொடுத்த வரம்? அவனுக்கும் தானே அவள் உறவு பாலையில் சுரந்த நீர். அன்பில் இணையுமோ அன்பிற்காக ஏங்கிய இதயம் இரண்டும். அதிரல் தாங்கும் பாதிரி. அத்தியாயம் 19. பள்ளி கல்லூரிகளுக்கு கால வரையற்ற விடுமுறை வழங்கி இருக்க அன்று காலையில் காக்கா குருவிகள் எழும் முன்னமே சத்யன் வீட்டு சில்வண்டுகள் எல்லாம் எழுந்து வீடு முழுவதும் ஓடி சத்தம் போட்டு விளையாடிக் கொண்டிருந்தார்கள். காலை 7 மணி. 2ஆம் ரவுண்ட் காஃபி போய்க் கொண்டிருந்தது. சத்யனும் எழுந்து விட்டான். அவன் மனையாளைதான் ஆளையே காணோம். என்ன கொழுந்தனாரு, எங்க உங்க பொண்டாட்டிய காணோம் என்று ஹேமா கொழுந்தனாரை நார் நாராக கிழிக்க கேட்க, லீவ் தானே அண்ணி, கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்ற சத்யனை மாதர் சங்கம் மொத்தமும் சட்டென்று நிமிர்ந்து திடுக்கிட்ட பார்த்தது. பாத்தீங்களாக்கா, கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா, எனக்கும் வந்து வாச்சிருக்காரே. காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு போய் வேலைய பாருன்னு தினம் அடிச்சு எழுப்பி தள்ளுறார் என்று சீதா ஹேமா காதில் புலம்ப, அதானே, நாம மட்டும் ஞாயிற்றுக்கிழமை கூட 5 மணிக்கே எழுந்து வேலை செய்யணும், அவ மட்டும் தூங்குவாளா? நாம 2 பேரும் சீனியர்ஸ், நமக்கு கிடைக்காத சலுகை அவளுக்கு எப்படி கிடைக்கலாம் என்று வெதும்பிய ஹேமாவோ, லீவ் நாளாவது இந்த பக்கம் கொஞ்சம் வர சொல்லுங்க தம்பி, இல்லனா இந்த வீட்ல கிச்சன் எந்த பக்கம் இருக்குங்கிறதே தெரியாம போயிடும் உங்க பொண்டாட்டிக்கு என்று புகைந்து கொண்டே சென்று விட்டார்கள். நேரம் மின்னல் வேகத்தில் கடக்க காலை 10 மணி. டிஃபன் முடிந்து பிள்ளைகளுக்கு நிலவேம்பு கசாயத்தை கழுத்தை பிடித்து நெரித்து ஊத்திக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் கசாயம் குடிக்கணும், நம்ம உடம்ப நாம தான் பாத்துக்கணும் என்று பலசுருவம் ஹால் சோபாவில் அமர்ந்து வியாபாரம் பற்றி மகன்களோடு பேசிக் கொண்டிருந்தவர் கசாயம் குடிக்கும் தலைகளை விடிகளால் எண்ணியபடி, எங்க அந்த சின்ன குட்டி? சத்யா, உன் பொண்டாட்டி எங்க? கசாயம் குடிக்க பயந்து எங்கேயாவது ஒளிஞ்சிருக்காளா? போய் தூக்கிட்டு வா என்று சொல்ல, சத்யனோ, குளிச்சிட்டு இருக்கா பாட்டி, இப்போ வந்துடுவா என்று சமாளித்து விட்டு வேகமாக தன் அறைக்கு மாடி படி ஏறிட, ஏனுங்க தம்பி, கனவுலையா என்று அதற்கும் புகைச்சல் கலாய் ஒன்று வந்தது ஹேமாவிடம் இருந்து. ஒரு கணம் நின்று திரும்பி அவளை பார்த்தவன் வேகமாக தன் அறைக்கு வந்து சேர்ந்தான். அங்கு அவன் ஆசை மனைவியோ தலையணையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு வாயில் இருந்து வழிந்த வாட்டர் ஃபால்ஸை புறங்கையால் துடைத்தபடி தூங்கிக் கொண்டிருந்தாள். நாளை விடுமுறை, நல்லா தூங்கணும் என்று முந்தைய நாளிரவே குறித்து வைத்து விட்டாள் அல்லவா? கும்பகர்ணன் போல் 6 மாதம் தூங்க சொன்னால் கூட தூங்குவாள் போல. அவள் அருகே வந்த சத்யன், செண்பகா எழுந்திரிங்க என்று அவளை பிடித்து உசுப்பி எழுப்ப, மெல்லிய முனங்கள் மட்டும்தான் அவளிடம் இருந்து வந்தது. செண்பகா, நேரமாகுது, எழுந்திரிங்க. மீண்டும் அவள் தோள்பட்டையில் கை வைத்து எழுப்ப, கொஞ்ச நேரம் தூங்குறனே. சினுங்கல் மொழி கெஞ்சல் கொஞ்சலாக வந்தது. அவர்கள் மட்டும் தனியாக வாழும் வீடாக இருந்திருந்தால் அவளுக்கு எப்போது தோன்றுகிறதோ அப்போதே எழுந்து வரட்டும் என்று அவள் தூங்கும் அழகை அவனும் ரசித்திருப்பான் தான். கூட்டு குடும்பத்தில் ஓரளவுதான் அவனாலும் சலுகைகளை வழங்க முடிந்தது. 10 மணி ஆகுது, எழுந்திரு என்று கண்டிப்பு காட்ட, விடிஞ்ச பிறகு எழுப்புங்க, ஏன் ராத்திரியே எழுப்புறீங்க என்றவளை பார்த்து தலையில் அடித்து கொண்டான். இவ என்ன ராத்திரி 10 மணின்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கா? டேய் விக்ரம், உன் குழந்தை என்னடா இப்படி இருக்கா? வீட்ல எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் கெடுத்து விட்டுருவா போலவே என்று நொந்து கொண்டவன், செண்பகா, விடிஞ்சு பல மணி நேரம் ஆகுது, எல்லாரும் எழுந்துட்டாங்க, உங்களை தேடுறாங்க, சீக்கிரம் எழுந்து வாங்க. நான் இப்ப குளிக்க போறேன், நான் குளிச்சுட்டு வரும்போது நீங்க எழுந்திருக்கணும், இல்ல ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்திடுவேன் என்று மிரட்ட எண்ணி சொன்னவன் குரல் அவள் காதில் விழுந்ததா என்பதே சந்தேகம்தான். அம்மையார் வானமே இடிந்து விழுந்தாலும் நான் எழும் வாய்ப்பு இல்லவே இல்லை என்று ஆழ்ந்த நித்திரைக்கு அரை நொடியில் சென்று விட்டார். சில நிமிடங்கள் கழித்து முகத்தில் விழுந்த நீர்த்துளிகளில் உறக்கம் களைய, யாரு தண்ணி தெளிக்கிறது என்று சினுங்கிக் கொண்டே கண்களை திறந்து பார்த்தாள். சத்யன்தான் எதிரே நின்றிருந்தான். அவனை பார்த்தவள் அவன் நின்றிருந்த கோலம் கண்டு கண்களை பெரிதாக விரித்து கொள்ள குறும்பு சிரிப்பில் இன்னும் அவளை உறைய வைத்தான். குளித்து முடித்து இடையில் வெறும் டவலை மட்டும் சுற்றி கொண்டு வந்து தான் மனைவியை எழுப்ப எண்ணி ஈரத்தலையில் முன்னெற்றி முடிகளை சிலிப்பிவிட அந்த நீர்த்துளிகள்தான் அவள் முகத்தில் பட்டு அவள் தூக்கத்தை கலைத்தது. மீண்டும் தலையை சிலுப்ப கண்களை மூடி முகத்தை திருப்பிக் கொண்டவள், சார் என்ன பண்றீங்க என்று கெஞ்சலாக கேட்டாள். அவன் முகம் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை.
நான் உன்னை என்னம்மா பண்ண, என் தலையை தான் துவற்றேன் என்று சொன்னவனை திரும்பி பார்க்க உடல் கூசியது. இத்தனை நாட்களில் ஒரு நாள் கூட மேற்சட்டை இல்லாது அவள் முன் சத்யன் வந்தது கிடையாது. முதல் முறை அவனை அரைக்குறை ஆடையில் பார்த்த காரிகையின் கருவிழிகள் இரண்டும் தவ நிலையில் அழுந்த மூடிக்கொள்ள அவளின் இந்த கூச்சம் கூட அவனுக்கு பிடித்து போனது. சிறு பெண் என்று விலகி நிற்க எண்ணியவன் தன் விலகல் மொத்தமாக அவளை தன் குடும்பத்திடமிருந்து விலக்கி விடுமோ என்று இன்று காலைதான் உணர்ந்தான். அவள் இங்கே விருந்தாளி போல்தான் உழற்றுகிறாள், பிள்ளைகளுடன் விளையாடுகிறாள், ஒன்றாக அமர்ந்து பாடம் படிக்கிறாளே தவிர வீட்டில் மற்றவர்களுடன் அவள் உறவு நில்தான். யாருடனும் பெரிதாக உரிமை கொண்டு பேசுவதில்லை. வீட்டு விஷயங்கள் எதிலும் ஈடுபாடு இல்லை அவளுக்கு. சிறுபெண் என்று அவள் இல்வாழ்க்கையை தள்ளி போட போட இங்கே தன் இல்லறம் விட்டே தனித்து விடுவாளோ என்ற அச்சமே வந்துவிட்டது அவனுக்கு. முதலில் அவள் மனதில் அவன் கணவனாக பதிய வேண்டும். கணவன் மீது பிடித்தம் வர வேண்டும், ஆசைகள் வர வேண்டும். கணவன் மீது நாட்டம் இருந்தால்தானே அவன் வீட்டு ஆட்கள் மீதும் பாசம் வரும், இல்வாழ்க்கையில் ஈடுபாடு வரும். அந்த முயற்சியில் இறங்கிவிட்டான் சத்யன். முதல் முயற்சி வெற்றியோ தோல்வியோ. இத்தனை நாள் இரவு ஆடை விலகியது கூட உணர்வில்லாது தூங்கும் மனைவியை பார்த்து அவன் உணர்வுகள் தூண்டப்பட்டாலும் மனைவி என்றாலும் அவள் அனுமதியின்றி அங்கம் காண்பது கூட தவறு என்று யோகியவானாக நழுவிய ஆடைகளை சரி செய்து அவளுக்கு பெட்ஷீட் மூடி விடுபவன் ஆசைகளையும் உணர்வுகளையும் அடக்க படும் பாடு இன்று அவள் விழிகளில் கண்டானே. வேறென்ன வேணும் அவனுக்கு? அவன் முகம் காண நாணி கண்களை மூடிக்கொண்டிருந்தவள் அருகே சென்றவன் மூச்சு காற்று அவள் காது மடலை மோதி செல்ல தொட்டுவிடும் தூரத்தில் இருந்தானே தவிர நுனிவிரல் கூட அவள் அங்கம் தீண்டாது இம்சை நிலை கொடுத்தான். குளித்து வந்தது அவனாக இருந்தாலும் அவன் நெருக்கத்தில் மேனி சிலிர்த்து குளிர் கண்டது பெண் அவளுக்கு. நீங்களே எழுந்து போறீங்களா, இல்ல நானே தூக்கிட்டு போய் குட்டி பாப்பாவை குளிப்பாட்டுறது போல குளிப்பாட்டி விடவா என்று அறையில் அவர்களை தவிர யாரும் இல்லை என்றாலும் ஹஸ்கி குரலில் கேட்டவன் குரல் பேதமே பேதை வயிற்றில் பட்டாம்பூச்சிகளை பறக்க செய்தது. எது, குளிப்பாட்டி விடுவாரா என்று அரண்டு சட்டென்று விழிகளை விரித்து அவனை பார்த்தவளை பார்த்து அவன் கண்கள் சிமிட்டிட புதுவித ஹார்மோன் மாற்றத்தில் உடல் சிலிர்த்து அடங்கியது செண்பகாவுக்கு. சத்யன் புஜங்களை தள்ளிவிட்டு எழுந்து ஓடியே விட்டாள். அவனின் ஆளை விழுங்கும் பார்வையிலிருந்து தப்பி குளியலறைக்குள் ஒளிந்து கொண்டவள் கதவை அடைத்து கொண்டு நெஞ்சில் கை வைத்து நின்றிருந்தாள். இதயம் இயல்பை விட வேகமாக துடிப்பது போல் இருந்தது. என்ன, இவர் என்னமோ மாதிரி பாக்குறார், ஏதேதோ பேசுறார். அவர் அப்படி பார்க்கும் போதெல்லாம் இது வேற அநியாயத்துக்கும் துடிக்குது, என்னமோ பண்ணுது. காய்ச்சல் ஏதோ வந்துடுச்சா என்று அவன் நெருக்கம் கொடுத்த கதகதப்பில் தேகம் சூடேறிட புலம்பிக் கொண்டு நின்றவள் பல் துலக்கி விட்டு வெளியே எட்டி பார்த்தாள். நல்ல வேளை சத்யன் அறையில் இல்லை. இல்லையேல் குளியல் அறையிலேயே ஆள் சுருண்டு இருந்திருப்பாள். தன்னுள் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிவாரண ஆலோசனை கேட்க அவள் போன் போட்டது என்னவோ நிலாவுக்குத்தான். அங்கே நிலாவோ காலை உணவு முடித்துவிட்டு பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தவள் செண்பகா அழைப்பை ஏற்று ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு தன் வேலையை தொடர்ந்தாள். கோல்டு, இந்த சத்யன் சார் ஏதோ சரியில்லை. இப்போலாம் ஒரு மாதிரி என்ன பாக்குறார். பேசுறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், அதுக்கு தூக்கிட்டு போய் குளிப்பாட்டி விடுவேன்னு சொல்லி மிரட்டுறார். எனக்கு காய்ச்சலே வந்துடுச்சு என்று மூக்கை உறிஞ்சி அழுத செண்பகா புகாரை நிலா மட்டுமல்ல விக்ரமும் கேட்கத்தான் செய்தான். தோழியின் விவரமற்ற பேச்சை தான் மட்டும் அல்ல விக்ரமும் கேட்கிறான் என்றதும் நிலாவுக்கு தான் வெட்கமாகி போனது. சட்டென்று போனின் ஸ்பீக்கரை அணைத்து காதில் வைத்தவள் விக்ரம் முகத்தை ஏறிட்டு பார்க்க அவனோ சிரிப்பை அடக்கிக் கொண்டே அறைக்குள் சென்று விட்டான். இந்த செம்பு என்னைக்குதான் வளரப்போகுதோ என்று தலையில் அடித்து கொண்ட நிலா, செம்பு, சத்யன் சார் தானே அப்படியெல்லாம் பேசினார், அதுல எந்த தப்பும் இல்ல, வேறு யாரும் உன்கிட்ட அப்படி பேசியிருந்தாதான் தப்பு என்று தோழிக்கு கணவன் மனைவி உறவை பற்றி வகுப்பு எடுத்தாள். போ கோல்டு, என் பிரச்சனையே உனக்கு புரியல. இப்போலாம் அவர் பக்கத்துல வந்தாலே ஹார்ட் வேகமா துடிக்குது. சீக்கிரம் ஹார்ட் அட்டாக்ல செத்து போவேன் போல. ஐயோ மண்டு, ஹார்ட் அட்டாக் எல்லாம் உனக்கு வராது, அது ஒரு ஃபீல்டி. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் தானே என்று கேட்க இவளும் என்று மண்டையை ஆட்டி கொட்டினாள். வீட்ல அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் சொல்லி தடை போட்டாலும் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருந்திருக்கியா? அது எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? அம்மாவுக்கு தெரியாம சாப்பிடுவேன். அதே அம்மா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து எல்லாம் உனக்கே உனக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் என்று கண்களை விரித்து அவள் ஆசையை தூண்டும் வகையில் நிலா சொல்ல செண்பகாவும்
ஜாலியா எந்த பயமும் இல்லாம எந்த தடையும் இல்லாமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன் என்று கிளி தொக்காக வலையில் விழ தயாராகியது. அதே போலதான் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. சத்யன் சார் ப்ரொஃபசர்னு தெரிய முன்னாடி முதல் நாள் ஆடிட்டோரியம்ல வச்சு அவரை முதலா பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு? அழகா இருக்காரு, சிரிப்பிலே கொள்றாருன்னு சொன்னதானே? நீ சைட் அடிச்ச ஆள் உனக்குன்னு உன்கிட்டயே இருக்கார். எந்த தடையும் இல்லாம அவரை நீ ரசிக்கலாம். கட்டி பிடிக்க தோணுச்சா கட்டிப்பிடி, முத்தம் கொடுக்க தோணுச்சா முத்தம் கொடு. எதுக்கும் தயங்க வேண்டாம். ஏன்னா அவர் உன்னோட ஹஸ்பண்ட். அவரை கொஞ்சறதுக்கு, அவர்கிட்ட அடம் பிடிக்க, சண்டை போட எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. அதே போல அவருக்கு உன் மேல எல்லா உரிமையும் இருக்கு. அவர் உன்ன ஆசையா பார்க்காம வேற யார பார்ப்பார் சொல்லு? உன்கிட்ட மட்டும்தானே அவர் ஆசைகளை பேச முடியும். அவர் கூட நிறைய பேசுனாதான் புரிதல் வரும். நீ எல்லாத்துக்கும் இப்படி பயந்து நோ சொல்லிட்டே இருந்தா ஆள் வேற பொண்டாட்டி தேடி போயிடுவார் பாத்துக்க என்று மிரட்டி பயம் காட்டித்தான் அவளுக்கு புரிய வைத்தாள். செண்பகாவும் எல்லாவற்றையும் மண்டையை ஆட்டிக்கொண்டு கேட்டவள், அப்போதுதான் நிலா என்ன செய்கிறாள், எங்கு தங்கி இருக்கிறாள் என்று அவளை பற்றிய நினைவே வந்தது. ஐயோ கோல்டு, நான் இத மறந்தே போயிட்டேன். நீ இப்போ எங்க இருக்க என்று பதட்டமாக கேட்க, ஏன் புருஷன் வீட்ல என்று அசராது அவள் சொன்ன பதிலில் இவள்தான் அதிர்ந்து போனாள். என்னடி சொல்ற, விக்ரம் சார் வீட்லையா என்று செண்பகா வாயை பிளக்க நிலா சிரிப்பது போன் வழியே கேட்டது. ஆமா, அவர்தானே என் புருஷன் என்று கண் சிமிட்டினாள். ஏய், என்ன சொல்ற நீ? என்னடா நடக்குது இங்க? அதெல்லாம் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்குது. நீ சும்மா போன் பண்ணி தொந்தரவு பண்ணாத என்று விட்டு போனை வைத்தவள் மனம் முழுவதும் விக்ரம் தான் ஆட்சி செய்தான். அவன் எண்ணம் கூட கண்ணங்களை சிவக்க வைத்தது நிலாவுக்கு. இங்கே நிலா சொன்னதையெல்லாம் யோசித்தபடியே தயாராகி கீழே வந்தாள் செண்பகா. எல்லாரும் அவரவர் வேலைகளில் பிஸியாக இருந்தார்கள். சாப்பாட்டு மேஜையில் வந்து அமர்ந்தவள் சாப்பிட்டுக் கொண்டே பிள்ளைகளை வேடிக்கை பார்க்க அவர்கள் அருகேதான் நகை கடைக்கான கணக்கு விவரங்களை லேப்டாப்பில் பார்த்து கொண்டிருந்தான் சத்யன். வீட்டில் இருந்ததால் டிஷர்ட் ட்ராக் பேண்ட் அணிந்திருந்தான். இறுகி இருந்த அரைக்கை டிஷர்ட் அவன் தசை கோலங்களை அழகாக காட்டிட சாப்பிடும் உணவின் ருசி கூட அறியாது கணவனைதான் ரசித்துக் கொண்டிருந்தாள். இத்தனை நாட்கள் கற்பிக்கும் ஆசிரியர் என்ற மரியாதையே அவனை கணவனாக எண்ண தடை விதித்திருந்தது. இப்போது அவன் வாத்தியாரும் இல்லை, அவள் மாணவியும் இல்லையே, இந்த வீட்டின் மருமகள், அவன் மனைவி என்று கன கஷ்டப்பட்டுதான் நிலா அவளுக்கு புரிய வைத்திருந்தாள். அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் எதர்ச்சியாக அவன் நிமிர்ந்து அவளை பார்க்கவும் சட்டென்று குனிந்து கொண்டாள். திருட்டுத்தனமாக சைட்டடித்த பழக்கம் கணவனையும் ரகசியமாக ரசித்துக் கொண்டாள். சாப்பிட்டு முடித்து பிள்ளைகளுடன் விளையாட சென்றவளை மடக்கி பிடித்துக் கொண்டார்கள் சீதாவும் ஹேமாவும். எங்க போற? வா, வந்து எங்களுக்கு உதவி பண்ணு என்று கிச்சனுக்குள் இழுத்து வந்து விட்டார்கள். இன்றுதான் சமையல் அறைக்குள் முதலாக காலடி எடுத்து வைத்திருக்கிறாள். கிச்சனை சுற்றி பார்த்தபடி நின்றிருந்தவள் கையில் 1 கிலோ வெங்காயத்தை கொடுத்த ஹேமா, பொடிசா வெட்டி எடுத்துட்டு வா என்று திணிக்க, வெங்காயம் வெட்டினா கண்ணு எரியுமே என்றது பச்சைக்கிளி. ஏன், உனக்கு மட்டும்தான் எரியுமா? எங்களுக்கெல்லாம் எரியாதா? வக்கனைய சாப்பிட தெரியுதுல்ல, கொஞ்சம் வேலை செய்ய பழகிக்க. சீக்கிரமா வெட்டி கொடு, அடுத்த பொரியலுக்கு ரெடி பண்ணணும் என்று அவசரப்படுத்த, நான் ஏன் பண்ணணும்? இவ்வளவு நாள் நீங்க தானே பண்ணீங்க, நீங்களே பண்ணுங்க என்றால் வேலை செய்ய மாய்ச்சல் பட்டு. ஓ, அப்ப நீ எதுக்கு இங்க இருக்க? இங்க இருந்தா வேலை சொல்லுவோம், நீ செஞ்சுதான் ஆகணும். நீ இந்த வீட்டு மருமக, வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இல்ல என்று கராராக அவள் மூளையில் பதிய வைக்க முயன்றாள் ஹேமா. அவள் அதிகார பேச்சும் அணுகுமுறையும் பயத்தை கொடுக்க பாவமாகத்தான் அங்கே நின்றிருந்தாள் செண்பகா. வேலையில் கவனமாக இருந்தாலும் மனைவி மீதும் ஒரு கண் இருக்குமே சத்யனுக்கு. மனைவியின் முகம் வாடி போக வாண்டுகளோடு கிச்சனுக்குள் வந்தவன், நாங்களும் ஏதாவது உதவி பண்ணலாமா? எங்களுக்கும் போர் அடிக்குது என்று கேட்டான். நீங்க என்ன உதவி பண்ண போறீங்க? நாங்க பாத்துக்கிறோம் சத்யா என்று சொன்ன அவன் அன்னையிடம், இல்லம்மா, இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க சமையல் பண்றோம் என்றவன் அன்னையையும் சித்தி அத்தை என்று பெரியவர்களை வெளியே அனுப்பிவிட்டான். அவர்களோடு செல்ல இருந்த ஹேமாவையும் சீதாவையும் பிடித்து கொண்டான். நீங்களும் போயிட்டா சமைக்கிறது யாரு? காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு, அடுப்புல வேலை உங்க பொறுப்பு. குடும்ப நலன் கருதி கொஞ்சம் கருணை காட்டுங்க அண்ணி, ஹோட்டல் கூட கிடையாது என்றவன் அதிகாரம் இல்லாத அன்பான பேச்சிலே அவர்களையும் தங்களுடன் இணைத்து கொண்டே சமையல் வேலைகளை தொடர்ந்தான். சொல்லுங்க அண்ணி, என்னெல்லாம் பண்ணணும் என்று கேட்டபடியே அவர்கள் சொன்ன வேலைகளை எல்லாம் வயதுக்கு ஏற்ப பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்தவன் செண்பகாவோடு அமர்ந்து பிள்ளைகளோடு பேசியபடியே வெங்காயத்தை வெட்ட ஆரம்பித்திருந்தான்.
பிள்ளைகள் இங்கே இருக்க செண்பகாவுக்கும் வேலை செய்வதில் மாய்ச்சல் இல்லை. ஆனால் பாவம், வெங்காயத்தோலை உரிக்கவே பாடுபட்டு கொண்டிருந்தாள். அதை பார்த்து சிரித்த சத்யன் அவளுக்கு கத்தியை சரியாக பிடித்து வெட்ட கற்றுக் கொடுக்க அவளும் அவன் செய்வதை பார்த்து முயற்சி செய்ய ஆரம்பித்தாள். அதிகாரமாக சொல்லும் வேலைகளில்தான் அலுப்பு தெரியும். இவன் மொத்த கூட்டத்தையும் கூட்டி அவள் வேலையை விளையாட்டாக மாற்றி செய்ய கற்றுக் கொடுக்க அவளும் வேலை செய்ய பழகினாள். அதிரல் தாங்கும் பாதிரி. அத்தியாயம் 20. பாத்தீங்களாக்கா, பொண்டாட்டிய எப்படியெல்லாம் தாங்குறார். இந்த வீட்டு ஆம்பளைங்க என்னைக்காவது கிச்சன் பக்கம் வந்திருப்பாங்களா சொல்லுங்க? தண்ணி குடிக்க கூட இந்த பக்கம் வரமாட்டாங்க, நம்மளதான் வேலை ஏவுவாங்க. இவளுக்கு மட்டும் விழுந்து விழுந்து தாங்குற மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்கார். உங்க புருஷனும் என் புருஷனும் இவர் அண்ணங்க தானே அக்கா? தம்பிக்கு இருக்கிற குணத்துல பாதியாவது அவங்களுக்கு இருக்கா என்று சீதா ஹேமா காதில் தன் வயிற்றெரிச்சலை கொட்டி கொண்டிருக்க, அங்கே சத்யனோ வெங்காயம் வெட்டி கண்ணீர் வடித்து கொண்டிருந்த மனைவியின் கண்களைத்தான் தான் அணிந்திருந்த டிஷர்ட்டை தூக்கி பிடித்து துடைத்து விட்டு கொண்டிருந்தான். ரொம்ப கண்ணீரிதா என்று அக்கறையாக கேட்டுக்கொண்டே அவள் கண்களை துடைத்து விட, அவளுக்கு சொல்லவா வேண்டும்? ஆமா, ரொம்ப எரியுது என்று தேம்பி தேம்பி அழவே ஆரம்பித்து விட்டாள். பாரா என்று புகைந்த சீதாவோ, இங்கிலாந்து இளவரசியே, வெங்காயம் வெட்டினா கண்ணு எரியும் தான், ஆனா மொத்த வெங்காயத்தையும் யாரோ வேணும்னு உன் கண்ணுல வச்சு தேய்ச்சி விட்ட போல தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான் என்று சிடுசிடுக்க, அழுகையோடே கண்களை சுருக்கி அவளை பார்த்த செண்பகாவுக்கோ அவள் பேச்சில் இன்னும் அழுகைதான் வந்தது. சிந்திக்காது சற்றென்று வெங்காயம் வெட்டிய கையை தூக்கி கண்ணீரை துடைக்கிறேன் என்ற பெயரில் அவள் கண்களில் வைத்து தேய்த்திருக்க எரிச்சல் பன்மடங்கானது. ஆ என்று அலறி அழுத மனைவியை பார்த்து பதறிவிட்டான் சத்யன். என்ன சம்பானி, இங்க வா என்று வாஷ்பேஷன் அருகே அழைத்து சென்று முகத்தில் தண்ணீர் அடித்து கண்களை கழுவி விட்டவன், இப்ப ஓகேவா என்று கேட்க, அவளும் கண்களை தட்டி முழித்தபடி ஓகே என்னும் வகையில் தலையை ஆட்டினாள். சரி, போய் ரெஸ்ட் எடுங்க, இங்க நான் பாத்துக்கிறேன் என்று மனைவியை அவன் அனுப்பி வைக்க, அவளும் எதை பற்றியும் யோசிக்காது தங்கள் அறைக்கு ஓடி இருந்தாள். ஹேமாவுக்கும் சீதாவுக்கும் ஆத்திரமாக வந்தது. வெங்காயம் வெட்டினா கண் எரிச்சலாகும்தான், அதுக்காக சமைக்காம இருக்க முடியுமா? இல்ல சாப்பிடாம தான் இருப்பீங்களா என்று ஹேமா கொதித்தெழுந்து விட, சின்ன பொண்ணு தானே அண்ணி, போக போக கத்துப்பா. வேற ஏதாவது காய் கட் பண்ணி கொடுக்கணுமா? என்கிட்ட கொடுங்க, நான் செஞ்சு தரேன் என்று மனைவியின் வேலையையும் அவனே தலையில் ஏற்றிக்கொள்ள, எத்தனை நாள் சின்ன பொண்ணாவே இருப்பா தம்பி, எங்க வீட்ல நாங்களும் செல்லமா தான் வளர்ந்தோம், இங்க வந்து இந்த வேலையெல்லாம் செய்யலையா? எத்தனை நாளைக்கு அவளுக்காக நீங்க தலைய குடுத்துட்டு நிற்பீங்க? உங்களுக்கும் தொழில் இருக்கு, எப்பவும் உங்களால அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க முடியாது. அடுப்பு கூட பத்த வைக்க தெரியாதவ குடும்ப பொறுப்பை எப்படி எடுத்துப்பா என்று பொறிந்து தள்ளிவிட்டு சிடுசிடுவென ஹேமா தன் சமையல் வேலையை தொடர, அவர்களையே அரண்டு போய் பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகளை பார்த்து கஷ்டப்பட்டு சிரித்தான் சத்யன். நிலைமையை சமாளிக்கும் பொருட்டு, இங்க வேலை முடிஞ்சது, நம்ம வெளியே போய் விளையாடலாமா என்று கேட்டுக்கொண்டே பிள்ளைகளோடு அங்கிருந்து வெளியேறியவன் போகும் முன், ஏதாவது உதவி வேணும்னா கூப்பிடுங்க அண்ணி என்று அப்போதும் தன்மையாக சொல்லிவிட்டே சென்றான். சீதாவோ, சத்யன் தம்பிய பார்க்கவும் பாவமாதான் இருக்கு, இந்த பாட்டியம்மா ஏன்தான் அவளை பிடிச்சு இவருக்கு கட்டி வச்சாங்களோ என்று சற்று முன் செண்பகா மீது நெருப்பை அள்ளி வீசிய அதே கண்கள் இப்போது சத்யனை பார்த்து பரிதாபம்தான் கொண்டது. ஆமா, சத்யன் தம்பி ரொம்ப நல்லவர்தான், ஆனா அந்த பொண்ணுதான் இவருக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்ல. பொண்ணு சொன்னதும் உடனே ஓடிட்டா. இல்ல நான் இருக்கேன், உதவி பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்ல வருது அவளுக்கு. அடுத்த முறை அவ சமையல் அறையில நமக்கு உதவி பண்ணலனா நாமளும் தலைவலிக்குது கை வலிக்குதுன்னு ஏதாவது சாக்கு சொல்லி போய் படுத்துப்போம் என்று வெதும்பிக் கொண்டேதான் அன்றைய சமையலை முடித்தார்கள். அவர்கள் கோபமும் நியாயம்தானே. 3 மருமகள்கள் இருக்கும் வீட்டில் ஒருத்திக்கு மட்டும் ராஜ மரியாதையும் மற்றவர்கள் அவளுக்கு சேவகம் செய்யும் நிலையும் அமைந்தால் அமைதி புயலாக இருக்கும் பெண் கூட சூறாவளியாக மாறிவிடுவாளே. அன்னிமார்களின் கோபத்தையும் சத்யன் குறை சொல்லவில்லை. அவர்கள் மனமும் அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. அதே நேரத்தில் இதையெல்லாம் பழகாத மனைவியை ஒரே நாளில் வீட்டு வேலைகளில் போட்டு அமுக்கவும் அவனுக்கு விருப்பமில்லை. அவளாக புரிந்து கொண்டு நடந்தால் எல்லாருக்கும் நல்லது என்றுதான் எண்ணினான். எப்போது அவள் புரிந்து கொள்வாள்? கேள்விக்குறிதான். அவள்தான் இவ எதையும் கவனிக்கவும் இல்லை, பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லையே. சத்யன் போ என்றதும் குடுகுடுவென அறைக்கு ஓடி வந்து கட்டிலில் நீட்டி நிமிர்த்தி படுத்துக் கொண்டாள்.
இப்போதும் அவள் பெருமாள் பிரதர்ஸ் வீட்டு மகளாகவே தன்னை எண்ணிக்கொண்டிருக்கிறாள். பல சுரூபத்தின் அழகான பூமாலையில் அவளும் ஒரு அங்கம் என்பதை அவள் உணரவே இல்லை. சத்யன் மனைவி என்ற உரிமையும் அங்கீகாரமும் அவள் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் மாங்கல்யத்தோடு முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டாலோ, தனக்கான கடமையையும் பொறுப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள கூட அவள் முயலாது இருப்பது சத்யனுக்கு தான் தலைவலியானது. ஆனால் எதையும் அவளிடமும் அவன் காட்டிக்கொள்ளவில்லை. அவள் ஒட்டுதல் இல்லா இருப்பை அன்னிமார்கள் தவிர்த்து மற்றவர்கள் கவனிக்கும் அளவுக்கும் அவன் கொண்டு செல்லவும் இல்லை. அரை மணி நேரம் அவளுக்கு ஓய்வு கொடுத்தவன் பிள்ளைகளை விட்டு அழைத்து வர சொன்னான். மதிய உணவு எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து உண்ண, அப்போதும் தங்களோடு பரிமாறி நில்லாது பிள்ளைகளோடு அமர்ந்து சாப்பிட தயாரான செண்பகாவை ஹேமாவும் சீதாவும் முறைத்ததை கூட அவள் கண்டு கொள்ளவே இல்லை. மனைவி கவனிக்காத விஷயங்களை எல்லாம் சத்யன் கவனித்தான். அவனுக்கு தெரியும், இவள் இப்படியே இருந்தால் ஒரு வாரம் கூட தன் வீட்டில் தாக்கு பிடிக்க முடியாது என்று. மனைவி மனம் நோகாது அவளை எப்படி மாற்றுவது என்ற யோசனையிலேயே அன்றைய மதிய உணவு கழிந்தது அவனுக்கு. சாப்பிட்டு முடிய சத்யன் அன்னை நின்று டேபிளை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது கூட இவள் அவர் அருகே கூட செல்லவில்லை. பிள்ளைகளோடு தொலைக்காட்சி முன்பு அமர்ந்து விட்டாள். ஹேமாவும் சீதாவும் அவனை பார்த்து சென்ற பார்வை அவனுக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது. செண்பா, இந்த கார்ட்டூன் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த கார்ட்டூனை பார்த்து கொண்டே சத்யன் கேட்க, அவளோ, அப்படியெல்லாம் இல்ல, இவங்க எல்லாரும் உட்காந்து பாக்குறதால நானும் பாக்குறேன் என்றாள். அப்போ அங்க அம்மா தனியா இருக்காங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம் தானே என்று சாப்பாடு மேஜையை சுத்தம் செய்து கொண்டிருந்த தன் அன்னையை காட்டி அவன் கேட்க, நான் போய் என்ன பண்ண, அதான் அவங்க பண்றாங்களே என்று கேட்ட மனைவிக்கு சில விஷயங்களை சங்கடம் இல்லாமல் புரிய வைக்கவும் அவனுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. அவங்க பண்ற வேலைய வாங்கி பண்ணலாமே என்று அவன் தன்மையாக சொல்ல, என் வீட்ல என் அம்மா தானே இதெல்லாம் பண்ணுவாங்க, உங்க வீட்ல உங்க அம்மா பண்றாங்க, நான் எதுக்கு அவங்க வேலைய பண்ணணும் என்று கேட்டவளை தலையில் அடித்து கொண்டுதான் பார்த்தான் அவன். அவளுக்கு அது புரியவில்லை. பிறந்தகத்தில் அவள் மகாராணியாக இருப்பது வேறு, புகுந்தகத்தில் தன் கடமைகளை செய்தால்தான் அங்கே ஆட்சி அமைக்க முடியும் என்பது கூட அவளுக்கு தெரியவில்லை. அப்படி இல்ல செண்பா, இப்போ உங்களுக்கு ஒரு சாக்லேட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லி நீங்க மட்டும் தனியா சாப்பிடுவீங்களா, இல்ல கொஞ்சம் கிடைச்சாலும் போதும்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பீங்களா என்று கேட்க, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வச்சு தனியா எப்படி சாப்பிட முடியும், அப்படி சாப்பிட்டா நல்லாவா இருக்கும், இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிட்டாதானே எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் என்றவள் பதிலில் பாரிய நம்பிக்கை பிறந்தது சத்யனுக்கு. அதுபோலதான் வீட்டு வேலைகள் கூட இப்போ அம்மா, அத்தை, அண்ணி எல்லாரும் நின்னு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் தனியா ஒதுங்கி இருக்கிறது சரியா சொல்லுங்க? பெருசா எதுவும் செய்ய வேணாம், உங்களால முடிஞ்சது செய்யலாமே என்று அவன் சொல்லவும் சுருங்கி போனது அவள் முகம். எனக்கு இதெல்லாம் தெரியாதே, நான் இதுவரைக்கும் எதுவும் செஞ்சது இல்லையே என்று பாவமாக சொன்னவளிடம், இங்க எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றதில்ல செம்பா, ஒரு குழந்தை பிறந்ததும் உடனே எழுந்து நடக்கிறது இல்லையே, அவங்களுக்கு எல்லாமே புதுசுதான், எதுவும் தெரியாம தானே இந்த உலகத்துக்கு வரோம், கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி கத்துக்கிறோம். இல்ல எனக்கு தெரியாது, என்னால முடியாதுன்னு நீங்க நினைச்சிருந்தா எழுந்து நடந்திருப்பீங்களா சொல்லுங்க? தப்பா பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அவன் தன் வேலையை பார்க்க சென்று விட்டான். சிறிது யோசித்தவள் மனமே இன்றிதான் அங்கிருந்து எழுந்து வந்தாள். சத்யன் அன்னை அருகே வந்து நிற்க, அவரோ, என்னம்மா, ஏதாவது வேணுமா என்றுதான் கேட்டார். இல்லை என்று தலையசைத்தவள், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணவா என்று கேட்க, தான் செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்தி அவளை நிமிர்ந்து பார்த்தவர் ஒரு நிமிடம் அவளை ஆராய்ந்து விட்டு, இந்த பாத்திரங்களை எல்லாம் உள்ள எடுத்து வச்சிடுறியா என்று சொல்ல, அவளும் தலையை ஆட்டிக்கொண்டே அதையெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். வீட்டு ஆண்களுடன் தொழில் ரீதியாக பேசிக் கொண்டிருந்த சத்யன் கவனத்தில் அவன் மனைவியின் இந்த சிறிய மாற்றம் கூட பெரும் நிம்மதியை கொடுத்தது. இதழ்களில் உறைந்த மென்னகையுடன் பெரியவர்களோடு பேசிக் கொண்டிருந்தான். அதற்கு பிறகு மாலை டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் என்று மற்றவர்களுக்கு எடுத்து கொடுப்பது, இரவு உணவுக்கு சமைத்த உணவுகளை டேபிளில் எடுத்து வைப்பது, ஹேமாவோடு நின்று பரிமாறுவது என்று ஓரளவுக்கு தேறியிருந்தாள். அவள் எடுக்கும் இந்த சிறிய முயற்சிக்கு கூட பெரிதாக பாராட்டினான் சத்யன். பரவாயில்லையே செண்பகா, குட், இப்படி சின்ன சின்ன உதவி பண்ணுங்க போதும் என்று அவள் தலையில் கை வைத்து பாராட்டி செல்ல,
அவன் குட் என்ற ஒற்றை வார்த்தை அத்தனை மகிழ்ச்சியை கொடுத்தது அவளுக்கு. மகுடிக்கு மயங்காத பாம்பும் பாராட்டுக்கு மயங்காத மனமும் உண்டோ? அவன் பாராட்டுக்காகவே வேலைகள் செய்ய பழகினாள். ஆனால் என்ன, காலையில் எழுவதுதான் சிரமமாக இருந்தது. ஆனால் 10 மணி வரை அவளை தூங்க விடாது 7 மணிக்கு கெஞ்சி கொஞ்சி சில நேரம் மிரட்டி எழுப்பி விடுவது அவன் வழக்கமாயிற்று. 4 நாட்கள் எல்லாம் சரியாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. அன்று மாலை ஒரே ஒரு அலைபேசி அழைப்பை ஏற்று சத்யன் அண்ணன் ஸ்ரீதரிடம் திட்டு வாங்கிய பிறகு அந்த 4 நாளின் மொத்த மகிழ்ச்சியையும் இழந்து போனாள். வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு பிள்ளைகளுடன் தோட்டத்தில் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்தாள் செண்பகா. அங்கே அமர்ந்து பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்த ஸ்ரீதர் அலைபேசியை மறந்து வெளியே வைத்துவிட்டு வீட்டிற்குள் சென்ற நேரம் அவனுக்கு அழைப்பு வரவே, செண்பகாதான் தன் தந்தை போனில் வரும் அழைப்புகளை ஏற்பது போல் போனை அட்டன் பண்ணி பேசியபடியே கொண்டு சென்று ஸ்ரீதரிடம் கொடுத்தாள். அவ்வளவுதான். அறிவில்லை உனக்கு? என் போனை நீயே எடுத்த? அடுத்தவங்க போன் எடுக்க கூடாதுன்னு பேசிக் மேனஸ் தெரியாது உனக்கு என்று பொறிந்து தள்ளிவிட்டான். எல்லார் இயல்பும் ஒரே போல் இருப்பது இல்லை. எல்லார் பழக்க வழக்கமும் ஒரே நிலையிலும் இருக்காது. ஸ்ரீதர் நிராகரிக்கும் போன் கால் அது. தொழில் ரீதியாக அவனுக்கு தொல்லை கொடுக்கும் ஒருவன் போன். வீண் தலைவலி என்று அவன் போனை எடுப்பதே கிடையாது. இன்று செண்பகா அட்டன் செய்து காதில் கொண்டு திணித்துவிட்டு சென்றது அவன் கோபத்தை தூண்டவே அவளை திட்டிவிட்டான். வார்த்தைகளை விட வலியை பல மடங்கு கொடுக்கும் ஆயுதம் உலகில் உண்டோ? இது நாள் வரை அவள் வீட்டில் யாரும் அவளை சினந்து பேசியது கூட கிடையாதே. இப்படி போனை எடுக்கக்கூடாது என்று கூட அவள் யோசிக்கவில்லை. ஸ்ரீதர் திட்டவும் சட்டென்று கண்கள் கலங்கிவிட அங்கிருந்து அறைக்கு ஓடி வந்தவள் தன் அப்பாவுக்கு தான் போன் போட்டாள். எடுத்து பேசியது என்னவோ பொன்னாபரணம்தான். உடனே என்ன வந்து கூட்டிட்டு போங்க, நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் என்று ஒரே அழுகை. என்னாச்சு ராசாத்தி, அங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்று கேட்டதும் ஹேமா வேலை செய்ய சொன்னது துவக்கம் சற்றுமுன் ஸ்ரீதர் திட்டியது வரை எல்லாம் குற்றப்பத்திரிகை வாசித்து முடித்தாயிற்று. பொறுமையாக அவள் சொன்னது எல்லாவற்றையும் கேட்ட பொன்னாபரணம், இவ்வளவுதானா? இதுக்கா ஐயோ அம்மானு அலர்ன? அது உன் வீடு ராசாத்தி. நம்ம வீட்டு வேலைகளை நாம செய்யாம வெளியாட்களா வந்து செய்ய போறாக. வேலை செய்ய எல்லாம் சலிக்க கூடாது. நம்ம வீட்டையே எடுத்துக்க. உன் அம்மைக்கு எவ்வளவு உடம்பு முடியாம இருந்தாலும் அவ தானே வேலையெல்லாம் செய்யறா. அவளுக்கு வலிக்காதா? அவ உடம்பு மட்டும் என்ன இரும்புல அடிச்சு வச்சிருக்கு? பாசந்தான். நாம படுத்துக்கிட்டா புருஷன் பிள்ளைங்க பட்னி கிடந்து போகும்னு உங்க மேல அவ வச்ச பாசம். அதுதான் சாக கிடந்தா கூட என் புள்ள பசியில அழும்னு பெத்தவ சோறாக்கி வைக்கிறது. அது கூட செய்ய மாட்டேன்னு சொன்னா எப்படி ராசாத்தி? உன்னை மட்டுமா வேலை வாங்குறாங்க? அவங்களும் தானே அதே வேலைய செய்யறாங்க. நீ புதுசா செய்யறதுனால உனக்கு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உன்னால ஏண்டா மட்டும் செய். அப்புறம் உன் பெரியாத்தான் திட்டான்னு சொன்னியே, தாயும் பிள்ளையும் இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான். அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு யாருக்கு தெரியும்? உன் உரிமை அதிகாரம் எல்லாம் உன் புருஷனோட நிப்பாட்டிக்கணும். அவன் பொருளை எடுக்க உனக்கு உரிமை இல்ல. சரி, போன் அடிச்சதுன்னு கொண்டு கொடுத்த சரி, அது யார் எவருன்னு தெரியாம எடுத்து பேசக்கூடாதுல்ல. ஒரு கையில இருக்கிற 5 விரலும் ஒன்னா இல்லாத போது மனுஷங்க மட்டும் எல்லாரும் எப்படி ஒன்னா இருப்பாங்க சொல்லு? இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிக்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அழுதுட்டு அப்பன் வீட்டுக்கு ஓடி வர நினைக்க கூடாது. ஒண்ணு உனக்கு தோதா அந்த வீட்டை மாத்து, இல்ல அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீ மாறு. எந்த பிரச்சனைனாலும் உன் அம்மாவை நினை. நம்ம அம்மா இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான்னு யோசி. ஒரு உறவை முறிக்கிறது ரொம்ப சுலபம், அத உறுதியாக்குறது தான் கஷ்டம். அந்த குடும்பத்தை அந்த ஒத்த பொம்பளை இத்தனை வருஷம் ஒன்னாக்கி வைக்க எத்தனை கஷ்டப்பட்டு இருக்கோம். நீ ஒருத்தி மூக்க சிந்திட்டு உருவி வந்தாலும் அது முற்று பெறாத பூச்சரமாதான் இருக்கும். அந்த குடும்பத்துல இப்ப நீயும் ஒருத்தி. நீ எது செஞ்சாலும் அதுல அவங்க மொத்த பேரோட கஷ்டமும் நஷ்டமும் இருக்கும். எல்லார் கூடவும் பேசி பழகு. அப்போதான் அந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தின்னு உனக்கு மனசுல பதியும் என்று நீண்டதொரு உபதேசம் பேத்திக்கு வழங்கிவிட்டு போனை வைத்தார் பொன்னாபரணம்.